ஹாய் ஹலோ மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கான வீடியோ பதிவில் கூட்டுறவு வங்கியில் இருந்து ஃபஸ்ட் லெசனுக்கான இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஷின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ முதல் கேள்வி, டேஷ் என்பது பொருளாதார நிதி கட்டமைப்பின் முக்கிய அங்கமாகும். டேஷ் என்பது பொருளாதார நிதி கட்டமைப்பின் முக்கிய அங்கமாகும். ஆன்சர் ஆப்ஷன் சி, வங்கியியல். அடுத்தது இரண்டாவது கேள்வி, நிதி கட்டமைப்பு சம்பந்தமான கூற்றுக்களில் சரியானதை தேர்வு செய். நிதி கட்டமைப்பு சம்பந்தமான கூற்றுக்களில் சரியானதை தேர்வு செய். ஃபர்ஸ்ட் ஒன், பொருளாதார அமைப்பின் கீழ் இயங்கும் நிறுவனங்களிடமிருந்து மிகை நிதி ஆதாரங்களை மூலதனமாக திரட்டி தேவையான துறைக்கு ஒதுக்கீடு செய்வது. சரிங்களா? ஸோ இது படிக்கும் போதே நமக்கு தெரியுது இது நிதி சம்பந்தமாக தான் இருக்குது அப்படின்றது. அடுத்தது இரண்டாவது, சேமிப்புகளை மூலதனம் மற்றும் நுகர்விற்கு உருமாற்றம் செய்யும் வசதியை ஏற்படுத்தி தருவது இதன் நோக்கமாகும். மூன்றாவது, உபரி நிதியை பத்திரங்களில் முதலீடு செய்வது. சரிங்களா? ஸோ உபரி நிதியை பத்திரங்களில் முதலீடு செய்வது என்பது நிதி கட்டமைப்பு சம்பந்தமாக இருக்கா அப்படின்றத பாருங்க. அடுத்தது நான்காவது, வங்கியின் வளர்ச்சிக்காகவும் உறுப்பினர்களின் நலனுக்காகவும் எல்லா விதமான உதவிகளை செய்வது. ஓகேங்களா? ஸோ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1,2 மட்டும்தான் சரி. ஓகேங்களா? ஸோ பொருளாதார அமைப்பின் கீழ் இயங்கும் நிறுவனங்களிடமிருந்து மிகை நிதி ஆதாரங்களை மூலதனமாக திரட்டி அதை தேவையான துறைக்கு ஒதுக்கீடு செய்வது நிதி கட்டமைப்பு சம்பந்தமானது. அது மட்டும் இல்லாமல் சேமிப்புகளை மூலதனம் மற்றும் நுகர்விற்கு உருமாற்றம் செய்யும் வசதியை ஏற்படுத்தி தருவது நிதி கட்டமைப்பின் நோக்கமாகும். சரிங்களா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 2 மட்டும்தான் கரெக்டு. மூணாவது நாலாவது தவறானது. ஓகேங்களா? அடுத்தது மூன்றாவது கேள்வி, நிதி பரிமாற்ற அமைப்புகளாக செயல்படுவது என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிதி பரிமாற்ற அமைப்புகளாக செயல்படுவது என்னென்ன அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் பி 1,2,3 மட்டும். ஓகேங்களா? ஸோ அது என்னென்ன அப்படின்றது பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன், வங்கிகள். ஓகேங்களா? ஸோ பேங்கிங் செக்டார் மற்றும் இரண்டாவது வங்கிகள் அல்லாத நிறுவனங்கள், நிதி நிறுவனங்கள். ஓகேங்களா? ஸோ நான் பேங்கிங் செக்டார், இதற்கு எடுத்துக்காட்டாக என்னென்ன சொல்லலாம் அப்படின்னா முத்தூட் ஃபைனான்ஸு, பஜாஜ் ஃபைனான்ஸு. ஸோ இந்த மாதிரி எல்லாம் ஃபைனான்ஸ் பற்றி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த நிறுவனங்கள் எல்லாமே வங்கிகள் அல்லாத நிதி நிறுவனங்களாக கருதப்படும். சரிங்களா? ஸோ பேங்கிங் செக்டார் அப்படின்னா பேங்க்ஸ் மென்ஷன் பண்ணுவாங்க. வங்கிகள் அல்லாத நிதி நிறுவனங்கள் அப்படின்றது ஃபைனான்ஸ் கம்பெனிஸ். ஓகேங்களா? ஸோ முத்தூட் ஃபைனான்ஸு, பஜாஜ் ஃபைனான்ஸு, ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதுதான் மீன் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அடுத்தது பரஸ்பர நிதிகள் அப்படின்றது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 3 மட்டும்தான் நிதி பரிமாற்ற அமைப்புகளாக செயல்படுகிறது. கடனீட்டு பத்திரங்கள் அப்படின்றது இதில் வராது. ஓகேங்களா? ஸோ அப்போ 4th ஒன் தவறானது. ஃபர்ஸ்ட் 3 மட்டும்தான் கரெக்டு. அடுத்தது நான்காவது கேள்வி, நிதி தேவைக்கான பல்வேறு மாறுபட்ட நிதி சொத்துக்களை வழங்கும் பணியினை டேஷ் மேற்கொள்கின்றன. நிதி தேவைக்கான பல்வேறு மாறுபட்ட நிதி சொத்துக்களை வழங்கும் பணியினை எது மேற்கொள்கின்றது அப்படின்னா நிதி பரிமாற்ற நிறுவனங்கள் மேற்கொள்கின்றன. ஓகேங்களா? ஸோ இப்போ லாஸ்ட் கொஸ்டின்ல தான் பார்த்தோம் நிதி பரிமாற்ற நிறுவனங்கள் அப்படின்றது என்னென்ன அப்படின்னு. ஓகேங்களா? ஸோ ஒன்று பேங்கிங் செக்டார், இன்னொன்று நான் பேங்கிங் செக்டார், அடுத்தது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நிதி தேவைக்கான பல்வேறு மாறுபட்ட நிதி சொத்துக்களை வழங்கும் பணியினை மேற்கொள்கின்றது. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்தது ஐந்தாவது கேள்வி, நிதி கட்டமைப்பு என்னும் பேரமைப்பின் கீழ் வருபவற்றை தேர்வு செய். நிதி கட்டமைப்பு என்னும் பேரமைப்பின் கீழ் வருபவற்றை தேர்வு செய். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, மேற்கூறிய அனைத்தும் வரும். ஓகேங்களா? ஸோ இதில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பாருங்க. ஆப்ஷன் ஏல வங்கியியல் நிறுவனங்கள். ஓகேங்களா? இரண்டாவது மூலதன சந்தை அமைப்புகள். மூன்றாவது காப்பீடு மற்றும் ஓய்வூதிய நிறுவனங்கள். ஓகேங்களா? அடுத்தது ஆறாவது கேள்வி, வங்கியியல் அமைப்பின் கீழ் வருபவற்றை தேர்வு செய். வங்கியியல் அமைப்பின் கீழ் வருபவற்றை தேர்வு செய். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, மேற்கூறிய அனைத்தும். சரிங்களா? ஸோ இதில் என்னென்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. வணிக வங்கிகள், கமர்ஷியல் பேங்க்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அது வங்கியியல் அமைப்பின் கீழே வருகின்றது. அதுக்கு அடுத்தது வங்கிகள் அல்லாத நிதி நிறுவனங்கள். ஓகேங்களா? ஸோ இதற்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன். வங்கிகள் அல்லாத நிதி நிறுவனங்கள் அப்படின்னா முத்தூட் ஃபைனான்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஃபைனான்ஸ் கம்பெனி நடத்துவாங்க இல்லையா? ஸோ பேங்க் மாதிரியே தான் இருக்கும். அந்த பேங்க்கில் ஃபைனான்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா டெபாசிட் எல்லாம் வாங்க மாட்டாங்க. ஓகேங்களா?
ஆனால் பேங்க் போலவே வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். சரிங்களா, அதுதான் நான் பேங்கிங் செக்டார், முத்தூட் ஃபைனான்ஸ், பஜாஜ் ஃபைனான்ஸ் அப்படின்றது. ஓகேங்களா. அடுத்தது ஆப்ஷன் சியில் கூட்டுறவு வங்கிகள். சரிங்களா, ஸோ இது எல்லாமே வந்து வங்கியல் அமைப்பின் கீழே வந்து வரக்கூடியது. ஓகேங்களா. அடுத்தது 7வது கேள்வி, நாட்டின் விவசாயம், சேவைகள், தொழில் மற்றும் வர்த்தகத்திற்கான நாடி நரம்பாக திகழும் சேவை எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, வங்கி சேவை. நாட்டின் விவசாயம், சேவைகள், தொழில் மற்றும் வர்த்தகத்திற்கான நாடி நரம்பாக திகழும் சேவை எது? வங்கிகள் சேவை. அடுத்தது 8வது கேள்வி, தொழில் மற்றும் வர்த்தகத்திற்கான செயல்பாடுகளுக்கும் வளர்ச்சிக்கும் தேவையான பணப்புழக்கத்தை ஏற்படுத்தி தரும் இன்றியமையாத பணியினை எது மேற்கொள்கின்றன? தொழில் மற்றும் வர்த்தகத்திற்கான செயல்பாடுகளுக்கும் வளர்ச்சிக்கும் தேவையான பணப்புழக்கத்தை ஏற்படுத்தி தரும் இன்றியமையாத பணியினை வங்கிகள் மேற்கொள்கின்றன. ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்தது 9வது கேள்வி, வாடிக்கையாளரிடமிருந்து குறைந்த வட்டிக்கு பணத்தை வாங்கி அதே பணத்தை சற்று கூடுதலான வட்டிக்கு கடன் கொடுத்து லாபம் ஈட்டுபவர் யார் அப்படின்னா வங்கியாளர்கள். ஓகேங்களா. ஸோ அதாவது எந்த தொழிலை வந்து குறிப்பிடுறாங்க அப்படின்னா வங்கி தொழிலை வந்து குறிப்பிடுறாங்க. சரிங்களா. ஸோ இங்கே ஆப்ஷனில் வங்கி தொழிலும் இருக்கலாம் அல்லது வங்கியாளர்னும் இருக்கலாம். ஓகேங்களா. ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்தது 10வது கேள்வி, பின்வரும் கூற்றுக்கள் சரியா தவறா என கண்டறிந்து சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், மற்ற தொழில்களுக்கு இல்லாத சிறப்பு வங்கி தொழிலுக்கு உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கூற்று வந்து சரியா அப்படின்னா கரெக்டு தான். ஓகேங்களா. ஸோ மற்ற தொழில்களுக்கு இல்லாத சிறப்பு வங்கி தொழிலுக்கு உண்டு. அடுத்தது 2வது, வங்கி தொழிலில் வாடிக்கையாளர் கொடுத்த பணத்தை விதிமுறைகளுக்கு உட்பட்டு பயன்படுத்தலாம். ஓகேங்களா. ஸோ வங்கி தொழிலில் வாடிக்கையாளர் கொடுத்த பணத்தை விதிமுறைகளுக்கு உட்பட்டு பயன்படுத்தலாம் அப்படின்றது கரெக்டாக தான், கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். 3வது, வாடிக்கையாளர் வங்கியில் செலுத்திய அதே பணத்தையும் நாணயத்தையும் அதே வடிவத்தில் திரும்ப கோர இயலும் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து தவறானது. என்ன தவறு அப்படின்னா இந்த இயலும் அப்படின்னு இருக்குல்ல, இது வந்து தவறு, இயலாது. ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து பேங்க்கில் ஒரு 500 rupees வந்து டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா அதே 500 rupees தான் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி வந்து நம்மளால் கேட்க முடியாது. சரிங்களா. ஸோ அந்த 500 rupeesக்கு ஈக்குவலான அமௌண்ட்டு வந்து உங்களுக்கு வேறொரு வடிவத்தில் வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் நான் கொடுத்த பணத்தை தான் வந்து எனக்கு திருப்பி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நம்மளால் கேட்க முடியாது. சரிங்களா. ஸோ ஆனால் இங்கே அதே வடிவத்தில் திரும்ப கோர இயலும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து தவறானது. சரிங்களா. ஸோ எத்தனை கூற்றுக்கள் வந்து சரியானது அப்படின்னா கூற்று 1, 2 தான் வந்து சரி, 3வது வந்து தவறான. ஓகேங்களா. ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்தது 11வது கேள்வி, என் மூளையும் உங்கள் பணமும் தான் வங்கி தொழில் என்று தனது அறிக்கையில் வங்கி தொழிலை பற்றி குறிப்பிட்ட குழு எது? என் மூளையும் உங்கள் பணமும் தான் வங்கி தொழில் என்று தனது அறிக்கையில் வங்கி தொழிலை பற்றி குறிப்பிட்ட குழு எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பம்பாய் வங்கி விசாரணை குழு. ஸோ இந்த கேள்வி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது, எக்ஸாமில் கூட கேட்பாங்க. ஓகேங்களா. அடுத்தது 12வது கேள்வி, வங்கி பணிகளை டேஷ் பெரும் கூறுகளாக பிரிக்கலாம். வங்கி பணிகளை 2 பெரும் கூறுகளாக பிரிக்கலாம். அது என்னென்ன அப்படின்னா ஒன்று முதன்மை பணிகள், இன்னொன்று துணை பணிகள். ஓகேங்களா. ஸோ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, 2. அடுத்தது 13வது கேள்வி, பின் வருவனவற்றில் வங்கியின் தலையாய பணி அல்லது முதன்மை பணிகளை வந்து தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் 4 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வங்கியின் தலையாய பணியாக வந்து இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா வைப்பீடுகளை திரட்டுதல். ஓகேங்களா. ஸோ வைப்புகளை திரட்டுதல் அல்லது வைப்பீடுகளை திரட்டுதல் என்பது எல்லாம் ஒன்று தான். அடுத்தது கடன் வழங்குதல், 2வதாக வந்து என்ன கொடுத்துருக்காங்க, கடன் வழங்குதல் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து கரெக்டு தான். முதலீடுகளை செய்தல், ஏன் முதலீடு செய்யணும் அப்படின்னா வங்கியோட பாதுகாப்பிற்காகவும் எதிர்கால நலனுக்காகவும் வந்து அந்த வங்கிகள் வந்து முதலீடு அப்படின்றது செய்யணும். ஓகேங்களா. ஸோ இதுவுமே வந்து தலையாய பணியாக தான் வந்து சொல்லப்படுது. ஸோ இது 3rd ஒன் வந்து கரெக்டு தான். ஓகேங்களா. 4th ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வணிக உறுதி கடிதம் வழங்குதல்னு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து தவறானது. வணிக உறுதி கடிதம் வழங்குதல் அப்படின்றது பேங்கோட பணி தான், ஆனால் இங்கே முதன்மை பணியான்னு வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து முதன்மை பணியில் வராது, துணை பணியில் வரும். ஓகேங்களா. ஸோ அப்போ 4th ஒன்று மட்டும் வந்து தவறானது, மற்ற 3 வந்து கரெக்ட். ஓகேங்களா.
ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி 1, 2, 3 மட்டும் வந்து கரெக்டு. அடுத்தது 14வது கேள்வி, பின் வருவனவற்றில் வங்கியின் துணைப்பணிகளில் அடங்குபவை எது எவைன்னு கேட்டிருக்காங்க. பின் வருவனவற்றில் வங்கியின் துணைப்பணிகளில் அடங்குபவை எது எவை? ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், மாற்றுமுறை ஆவணங்களுக்கு பணம் வசூலித்தல் என்பது துணைப்பணிகளில் அடங்குமா அப்படின்னா எஸ் அடங்கும். அடுத்தது அனுப்புகை வசதிகள் வந்து ஏற்படுத்தி தருவது. ஓகேங்களா. ஸோ அனுப்புகை வசதி அப்படின்றது என்ன அப்படின்னா பணம் அனுப்பும் வசதி, நெஃப்ட், ஆர்டிஜிஎஸ், மொபைல் பேங்கிங், ஸோ இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் வந்து ஏற்படுத்தி தருவது வங்கியின் துணைப்பணிகளில் அடங்கும். அடுத்தது 3வது, வணிக உறுதி கடிதம் வந்து வழங்குதல். ஸோ இப்போ தான் வந்து பார்த்தோம், வணிக உறுதி கடிதம் வழங்குதல் வந்து துணைப்பணிகளில் வருபவை. அடுத்தது பிணையங்கள் வாங்குதல் மற்றும் விற்றல். ஓகேங்களா. ஸோ அதுக்கு அடுத்தது 5வது, அரசு மற்றும் உள்ளாட்சி நிறுவனங்களுக்கு முகவராக பணியாற்றுதல். இதுவுமே வந்து கரெக்டு தான். சரிங்களா. ஸோ இங்கே எல்லாமே வந்து கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. இந்த 5மே வந்து வங்கியின் துணைப்பணிகளில் அடங்குபவை ஆகும். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, மேற்கூறிய அனைத்தும். அடுத்தது 15வது கேள்வி, வங்கியியல் ஒழுங்குமுறை சட்டம் அதாவது எந்த ஆண்டுன்னு வந்து கேட்டிருக்காங்க. 1949. பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் அப்படின்றது 1949 வந்து கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா. ஆன்சர் ஆப்ஷன் சி, 1949. அடுத்தது 16வது கேள்வி, வங்கியியல் ஒழுங்குமுறை சட்டம் 1949 எப்பிரிவின்படி வங்கியானது பொதுமக்களிடமிருந்து வைப்பீடுகளை திரட்டி அதனை கடன்களாக வழங்குதல் மற்றும் முதலீடுகள் செய்வது போன்ற பணிகளை மேற்கொள்கிறது. ஸோ பிஆர் ஆக்ட் எந்த செக்ஷனில் பேங்க்னா என்ன, பேங்க்குக்கான டெஃபினேஷன்னா என்ன அப்படின்றத பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்றது தான் இங்கே கொஷனாக கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ பிஆர் ஆக்டில் பிரிவு 5B வந்து சொல்லியிருக்காங்க பேங்க்னா என்ன, பேங்க்குக்கான டெஃபினேஷன்னா என்ன அப்படின்றது. ஓகேங்களா. ஸோ பேங்க்குக்கான டெஃபினேஷன்னா என்னன்னு எடுத்துக்கலாம். பொதுமக்களிடம் இருந்து வைப்பீடுகளை திரட்டி அதனை கடன்களாக வழங்குதல் மற்றும் முதலீடு செய்வது போன்ற பணிகள் தான் பேங்க் அப்படின்றத வந்து பிஆர் ஆக்ட் 1949 செக்ஷன் 5B வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்தது 17வது கேள்வி, வங்கிகளை டேஷ் விதமாக வகைப்படுத்தலாம். வங்கிகளை 3 விதமாக வந்து வகைப்படுத்தலாம். ஓகேங்களா. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 18வது கேள்வி, பின் வருவனவற்றில் எதன் அடிப்படையில் வங்கிகள் வகைப்படுத்தப்படுகிறது. ஸோ 17th கொஷனில் இந்த 3 விதமாக வந்து வகைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்கல. ஸோ அதுக்கு வந்து 18வது கொஷனில் ஆன்சர் இருக்கு பாருங்க. பின் வருவனவற்றில் எதன் அடிப்படையில் வங்கிகள் வகைப்படுத்தப்படுகிறது அப்படின்னா 1, செயல்பாடுகளின் அடிப்படையில் வங்கிகள் வந்து வகைப்படுத்துகிறாங்க. அடுத்தது ஆர்பிஐ அளிக்கும் அங்கீகாரத்தின் அடிப்படையிலும் வங்கி வந்து வகைப்படுத்தப்படுகிறது. 3வது, வங்கிகளின் உரிமையாளர்களை பொறுத்தும் வங்கி அப்படின்றது வகைப்படுத்துகிறாங்க. சரிங்களா. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 3 வந்து வரும், 4th 1 வந்து வராது. வங்கியின் வளர்ச்சி பொறுத்து வந்து வகைப்படுத்த மாட்டாங்க. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1, 2, 3 மட்டும். ஓகேங்களா. அடுத்தது 19வது கேள்வி, வங்கிகளின் வங்கியாக செயல்படுவது எந்த வங்கி? வங்கிகளின் வங்கி என்று அழைக்கப்படுவது எந்த வங்கி? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஆர்பிஐ. ஓகேங்களா. 20வது கேள்வி, இந்தியாவின் மைய வங்கியாக இருப்பது எது? இந்தியாவின் மைய வங்கியாக இருப்பது ஆன்சர் ஆப்ஷன் டி, இந்திய ரிசர்வ் வங்கி. ஓகேங்களா. அடுத்தது 21வது கேள்வி, இந்திய ரிசர்வ் வங்கி தொடர்பான கூற்றுக்களில் சரியானதை தேர்வு செய். ஃபர்ஸ்ட் ஒன், நாட்டின் தலைமை வங்கியாக வந்து செயல்படுகிறது, மேலும் இந்திய அரசாங்கத்தின் வங்கியும் இதுவே அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா. இந்த கூற்று சரியா அப்படின்னா இது கரெக்டு தான். அடுத்தது, ஸோ இந்திய ரிசர்வ் வங்கியோட தலையாழை பணி, முதன்மை பணியாக என்னவாக இருக்கு அப்படின்னா நாட்டின் பணப்புழக்கம் மற்றும் கடன்களை முறைப்படுத்துவது ஆகும். இதுவுமே வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். பன்னாட்டு நிதி நிறுவனங்களில் அரசாங்கத்தின் பிரதிநிதியாக வந்து செயல்படும் கொடுத்துருக்காங்க. இது கரெக்டா அப்படின்னா இதுவுமே வந்து கரெக்டு தான். பன்னாட்டு நிதி நிறுவனங்களில் அரசாங்கத்தின் பிரதிநிதியாக செயல்படும் வங்கி எது அப்படின்னு கேட்பாங்க. அது இந்திய ரிசர்வ் வங்கி. அடுத்தது 4th ஒன், வங்கிகளுக்கு உரிமம் வழங்குதல், லைசன்ஸ். ஓகேங்களா. மற்றும் அவற்றை ஆய்வு செய்தல், இன்ஸ்பெக்ஷன் செய்வது இந்திய ரிசர்வ் வங்கி. ஓகேங்களா. ஸோ இந்த 4 கூற்றுமே வந்து சரிதான். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, கூற்று 1, 2, 3, 4 சரி. ஓகேங்களா. அடுத்தது 22வது கேள்வி,
பணவீக்கம் மற்றும் விலைவாசி ஏற்றத்தை கட்டுப்படுத்தவும் மற்றும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்தவும் பணக்கொள்கையை வகுத்து நடைமுறைப்படுத்துவது எதுன்னு வந்து கேட்டிருக்காங்க. பணவீக்கம் மற்றும் விலைவாசி ஏற்றத்தை கட்டுப்படுத்தவும் மற்றும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்தவும் பணக்கொள்கையை வகுத்து நடைமுறைப்படுத்துவது எது அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் டி, இந்திய ரிசர்வ் வங்கி. அடுத்தது 23வது கேள்வி, இந்திய ரிசர்வ் வங்கியானது எந்தெந்த பொருளாதார அளவுகோல்களை கண்காணித்து நாட்டின் பொருளாதார தன்மையை நிலைநிறுத்தி வளர்ச்சியை உறுதி செய்கிறது? இந்திய ரிசர்வ் வங்கியானது எந்தெந்த பொருளாதார அளவுகோல்களை கண்காணித்து நாட்டின் பொருளாதார தன்மையை நிலைநிறுத்தி வளர்ச்சியை உறுதி செய்கிறது அப்படின்னா ஸோ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி 1, 2, 3, 4 அனைத்துமே தான் வரும். ஓகேங்களா? ஸோ அதில் என்னென்ன பொருளாதார அளவுகோல்கள் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்றத வந்து பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த அளவுகோல்களில் எதெல்லாம் வந்து அடங்கும் அப்படின்ற மாதிரி கொஷின் வந்து கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இந்திய ரிசர்வ் வங்கியானது எந்தெந்த பொருளாதார அளவுகோல்களை கண்காணித்து நாட்டின் பொருளாதார தன்மையை நிலைநிறுத்துகிறது அப்படின்ற மாதிரி கொஷின் வந்து கேட்பாங்க. ஒன்று வந்து வேலைவாய்ப்பு, இரண்டாவது வர்த்தக சுயேட்சைகள், மூன்றாவது நிதி சந்தை, நான்காவது வெளிநாட்டு முதலீடு, ஐந்தாவது விலைவாசி, ஆறாவது உற்பத்தி அளவு, ஏழாவது அந்நிய செலவாணி கையிருப்பு. சரிங்களா? ஸோ இந்த 7 பொருளாதார அளவுகோல்களை கண்காணித்து தான் இந்திய ரிசர்வ் வங்கியானது நாட்டின் பொருளாதார தன்மையை வந்து நிலைநிறுத்தி வளர்ச்சியை வந்து உறுதி செய்கிறது. ஓகேங்களா? அடுத்தது 24வது கேள்வி, வங்கித்துறையில் எழும் சவால்களை தீர்க்க சிறப்பு குழுக்களை அமைத்து அலசி ஆராய்ந்து நடவடிக்கை மேற்கொள்வது இதன் பணியாகும். ஆன்சர் ஆப்ஷன் டி, ஆர்பிஐ. அடுத்தது 25வது கேள்வி, பணத்தாள்களை அச்சிட்டு மக்களுக்கான புழக்கத்தில் விடும் சிறப்பு அதிகாரம் இவ்வங்கி மட்டுமே பெற்றுள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் பி, ஆர்பிஐ. 26வது கேள்வி, அனைத்து வணிக வங்கிகளின் நடப்பு கணக்குகளும் இவ்வங்கியில் பராமரிக்கப்படுகின்றன. அனைத்து வணிக வங்கிகளின் நடப்பு கணக்குகளும் இவ்வங்கியில் பராமரிக்கப்படுகின்றன. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ரிசர்வ் வங்கியில் வந்து பராமரிக்கப்படுகிறது. 27வது கேள்வி, வங்கிகளுக்கு கடன் வழங்கும் இறுதி நிறுவனமாக டேஷ் திகழ்கிறது. வங்கிகளுக்கு கடன் வழங்கும் இறுதி நிறுவனமாக எந்த வங்கி திகழ்கிறது அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் டி, ரிசர்வ் வங்கி. அடுத்தது 28வது கேள்வி, பின் வருவனவற்றில் இந்திய ரிசர்வ் வங்கி தொடர்பான கூற்றுக்களின் தவறான ஒன்றை தான் வந்து தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கொஷினை வந்து நல்லா பாருங்க. பின் வருவனவற்றில் இந்திய ரிசர்வ் வங்கி தொடர்பான கூற்றுக்களில் தவறான ஒன்றை வந்து தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. ஸோ 4 ஆப்ஷனுமே வந்து நம்ம படித்து பார்த்தா தான் எது தவறாக இருக்குது அப்படின்றத வந்து ஃபைன் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஒன், வங்கிகளின் வங்கியாக இந்திய ரிசர்வ் வங்கி செயல்படுகிறது என்பது கரெக்டா அப்படின்னா கரெக்டு தான். வங்கிகளின் வங்கியாக இந்திய ரிசர்வ் வங்கி செயல்படுகிறது. அடுத்தது, இந்திய அரசின் வங்கியாகவும் நிதி ஆலோசகராகவும் செயல்படுகிறது. இந்திய அரசின் வங்கியாகவும் நிதி ஆலோசகராகவும் செயல்படுகிறது அப்படின்றது கரெக்டு தான். அடுத்தது, நாட்டின் அந்நிய செலவாணி காப்பாளராக இந்திய ரிசர்வ் வங்கி திகழ்கிறது. நாட்டின் அந்நிய செலவாணி காப்பாளராக இந்திய ரிசர்வ் வங்கி திகழ்கிறது அப்படின்றது கரெக்டா அப்படின்னா இதுவுமே வந்து கரெக்டு தான். சரிங்களா? ஸோ இதில் ஆன்சர் என்ன அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் டி, மேற்கூறிய எதுவுமே வந்து தவறானது வந்து கிடையாது. ஓகேங்களா? ஸோ தவறானது ஒன்று தான் வந்து தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே தவறானது அப்படின்றது எதுவும் கிடையாது. அதனால் ஆன்சர் ஆப்ஷன் டி, மேற்கூறிய எதுவுமே இல்லை. அடுத்தது 29வது கேள்வி, இந்திய ரிசர்வ் வங்கி அளிக்கும் அங்கீகாரத்தின்படி வங்கிகள் டேஷ் வகைகளாக உள்ளன. இந்திய ரிசர்வ் வங்கி அளிக்கும் அங்கீகாரத்தின்படி வங்கிகள் டேஷ் வகைகளாக உள்ளன அப்படின்னா இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 2 வகைகளாக உள்ளன. ஓகேங்களா? ஸோ அந்த 2 வகைகள் என்னென்ன அப்படின்னா ஒன்று ஷெட்யூல்டு பேங்க்கு, இன்னொன்று நான் ஷெட்யூல்டு பேங்க்கு. ஓகேங்களா? அடுத்தது 30வது கேள்வி, வங்கியின் உரிமையாளர்கள் அடிப்படையில் வங்கிகள் டேஷாக பகுக்கப்படுகின்றன. வங்கியின் உரிமையாளர்கள் அடிப்படையில் வங்கிகள் டேஷாக பகுக்கப்படுகின்றன. ஆன்சர் ஆப்ஷன் பி, 3. அது என்னென்ன அப்படின்னா ஒன்று
தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள், அதாவது அரசுடைமை வங்கிகள், ரெண்டாவது பொதுத்துறை வங்கிகள், மூணாவது தனியார் துறை வங்கிகள். ஓகேங்களா? அடுத்தது 31வது கேள்வி, வங்கியின் பங்கு மூலதனத்தில் அரசின் பங்கு டேஷுக்கு அதிகமாக இருப்பின் அவ்வங்கி தேசியமயமாக்கப்பட்ட வங்கியாகும். வங்கியின் பங்கு மூலதனத்தில் அரசின் பங்கு டேஷுக்கு அதிகமாக இருப்பின் அவ்வங்கி தேசியமயமாக்கப்பட்ட வங்கியாகும். ஆன்சர் ஆப்ஷன் டி 51 விழுக்காடு. சரிங்களா? அடுத்தது 32வது கேள்வி, தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் டேஷ் எனவும் அழைக்கப்படுகின்றன. தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் டேஷ் எனவும் அழைக்கப்படுகின்றன. ஆன்சர் ஆப்ஷன் பி பொதுத்துறை வங்கிகள் எனவும் அழைக்கப்படுகின்றன. 33வது கேள்வி, கூட்டுறவு வங்கிகளின் பணிகளை டேஷ் விதமாக பிரிக்கலாம். கூட்டுறவு வங்கிகளின் பணிகளை 2 விதமாக பிரிக்கலாம். அந்த 2 விதம் என்னென்ன அப்படின்னா, ஒன்று முதன்மை பணிகள், இன்னொன்று துணை பணிகள். ஓகேங்களா? ஸோ இங்கே பணிகள் தானே கேட்டிருக்காங்க. பணிகளை 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று முதன்மை பணிகள், இன்னொன்று துணை பணிகள். ஓகேங்களா? அடுத்தது 34வது கேள்வி, கீரிய காசோலைகளுக்கு உரிய பணத்தை வசூல் செய்து வாடிக்கையாளர் கணக்கில் வரவு வைக்கும் பணியினை செய்து வருவது எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கூட்டுறவு வங்கிகள். ஓகேங்களா? கீரிய காசோலைகளுக்கு உரிய பணத்தை வசூல் செய்து வாடிக்கையாளர் கணக்கில் வரவு வைக்கும் பணியினை செய்து வருவது கூட்டுறவு வங்கிகள் ஆகும். 35வது கேள்வி, கூட்டுறவு வங்கிகள் ஓர் இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு பணம் அனுப்புவதில் எவ்வகையான அனுப்புகை வசதி முறைகளை கையாளுகிறது? கூட்டுறவு வங்கிகள் ஓர் இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு பணம் அனுப்புவதில் எவ்வகையான அனுப்புகை வசதி முறைகளை கையாளுகிறது அப்படின்னா, ஒன்று கேட்பு பணவிடை, இரண்டாவது மின்னணு பண பரிமாற்றம், மூன்றாவது நிகழ்நேர பண பரிமாற்றம் RTGS தானே. ஓகே. அடுத்தது தேசிய மின்னணு பண பரிமாற்றம் நெஃப்ட். ஓகேங்களா? ஸோ 5வது பார்த்தீங்க அப்படின்னா கைபேசி வங்கியல் மொபைல் பேங்கிங். சரிங்களா? ஸோ இது எல்லாமே பணம் அனுப்புகை வசதிகளை கூட்டுறவு வங்கிகள் கையாளுகிறது. ஓகேங்களா? ஸோ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி மேற்கூறிய அனைத்துமே வரும். ஓகேங்களா? அடுத்தது 36வது கேள்வி, வணிக உறுதி கடிதம் வெளியிடும் கூட்டுறவு வங்கி எதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி மாநில கூட்டுறவு வங்கி. அடுத்தது 37வது கேள்வி, குறுகிய கால கூட்டுறவு கடன் அமைப்பு டேஷ் அடுக்கு கொண்டதாகும். குறுகிய கால கூட்டுறவு கடன் அமைப்பு 3 அடுக்கு கொண்டதாகும். ஓகேங்களா? ஸோ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 38வது கேள்வி, வங்கியில் ஒழுங்குமுறை சட்டத்தின்படி இந்திய ரிசர்வ் வங்கியின் உரிமங்கள் பெற இயலாததால் இவை கடன் சங்கங்களாக செயல்படுகின்றன. அதாவது பேங்க் ரெகுலேஷன் ஆக்ட் 1949 படி இந்திய ரிசர்வ் வங்கி கிட்ட இருந்து பேங்க் என்ற லைசன்ஸ் பெற இயலாததுனால இவை கடன் சங்கங்களாக செயல்படுகின்றன அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன்ஸை பார்த்த உடனே நமக்கே தெரியும், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள். சரிங்களா? ஸோ இதனால தான் அந்த RBI கிட்ட இருந்து இந்த பேக்ஸு பேங்க்ன்ற லைசன்ஸை பெறாததுனால தான் இவை கடன் சங்கங்களாகவே இயங்கி கொண்டிருக்கின்றன. ஓகேங்களா? ஸோ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள். அடுத்தது 39வது கேள்வி, ஒரு கடன் சங்கம் என்பது பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்று தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டத்தில் எப்பிரிவில் கூறப்பட்டுள்ளது? ஒரு கடன் சங்கம் என்பது பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்று தமிழ்நாடு கூட்டுறவு கடன் சங்கங்களின் சட்டத்தின் எப்பிரிவில் கூறப்பட்டுள்ளது அப்படின்னா, ஆன்சர் ஆப்ஷன் ஏ பிரிவு 2 உட்பிரிவு 1B சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பேக்ஸ் தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கணும் அப்படின்றத பற்றி எந்த பிரிவில் சொல்லியிருக்காங்க? பிரிவு 2 உட்பிரிவு 1B சொல்லியிருக்காங்க. அடுத்தது 40வது கேள்வி, BR ஆக்ட் 1949 எப்பிரிவின்படி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் தங்களது பெயரில் வங்கி என்னும் பெயரை பயன்படுத்த இயலாது. BR ஆக்ட் 1949 எப்பிரிவின்படி பேக்ஸ் தன்னோட பெயரில் வங்கி என்னும் பெயரை பயன்படுத்த இயலாது அப்படின்னா, ஆன்சர் ஆப்ஷன் டி பிரிவு 8. ஓகேங்களா? ஸோ பேங்க் ரெகுலேஷன் ஆக்ட் பிரிவு 8 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க.
அதாவது பொருட்களை வாங்கி விற்கும் வர்த்தகத்தில் வந்து ஈடுபடக்கூடாது அப்படின்றத வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதனால தான் ஆர்பிஐ வந்து பேக்ஸுக்கு பேங்க் என்ற லைசன்ஸை வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? அடுத்தது 41வது கேள்வி, கூட்டுறவு கடன் இயக்கத்தில் தேசிய வங்கியையும் விவசாயிகளையும் இணைக்கும் தொடரில் ஆதார அமைப்பாக இருப்பது எது? கூட்டுறவு கடன் இயக்கத்தில் தேசிய வங்கியையும் விவசாயிகளையும் இணைக்கும் தொடரில் ஆதார அமைப்பாக இருப்பது ஆன்சர் ஆப்ஷன் சி பேக்ஸ். அடுத்தது 42வது கேள்வி, கூட்டுறவு விவசாய நாணய சங்கங்கள் தற்போது எவ்வாறு பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது? கூட்டுறவு விவசாய நாணய சங்கங்கள் தற்போது தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்தது 43வது கேள்வி, மத்திய கூட்டுறவு வங்கி என்பது ஒரு பதிவு பெற்ற சங்கமாகும் என்று கூறும் கூட்டுறவு சங்கங்களின் சட்டப்பிரிவு எது? மத்திய கூட்டுறவு வங்கி என்பது ஒரு பதிவு பெற்ற சங்கமாகும் என்று கூறும் கூட்டுறவு சங்கங்களின் சட்டப்பிரிவு எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ பிரிவு 2 உட்பிரிவு 9. ஓகேங்களா? ஸோ இதற்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் பார்த்தோம். என்ன பார்த்தோம் அப்படின்னா, பேக்ஸ் என்பது அதாவது ஒரு கடன் சங்கம் என்பது பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்று தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டத்தின் எந்த பிரிவில் வந்து சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அதுவுமே வந்து பிரிவு 2 தான். ஆனால் அதில் உட்பிரிவு 1B வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இங்கே மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி என்பது ஒரு பதிவு பெற்ற சங்கமாகும் தான். இது வந்து தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டத்தின் எந்த பிரிவில் கூறப்பட்டுள்ளது அப்படின்னா, இதுவுமே வந்து பிரிவு 2, ஆனால் உட்பிரிவு 9 வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது 44வது கேள்வி, மத்திய கூட்டுறவு வங்கியின் உறுப்பினர்களாக உள்ள சங்கங்களை தேர்வு செய். மத்திய கூட்டுறவு வங்கியின் உறுப்பினர்களாக உள்ள சங்கங்களை தேர்வு செய். ஆன்சர் ஆப்ஷன் டி மேற்கூறிய அனைத்தும். ஓகேங்களா? ஸோ இதில் பேக்ஸு, நெசவாளர் கூட்டுறவு சங்கங்கள், பணியாளர் கூட்டுறவு சங்கங்கள் இது எல்லாமே வந்து மத்திய கூட்டுறவு வங்கியின் ஒரு உறுப்பினர்களாகும். சரிங்களா? ஸோ அந்த வங்கியினோட உறுப்பினர்களாக இந்தந்த சங்கங்கள் வந்து இருக்காங்க. அடுத்தது 45வது கேள்வி, குறுகிய கால மூன்றடுக்கு கடன் கட்டமைப்பில் தலைமை வங்கியாக செயல்படுவது எது? குறுகிய கால மூன்றடுக்கு கடன் கட்டமைப்பில் தலைமை வங்கியாக செயல்படுவது எது? ஆன்சர் ஆப்ஷன் பி மாநில தலைமை கூட்டுறவு வங்கி. அடுத்தது 46வது கேள்வி, இச்சட்டம் இயற்றப்பட்ட பின்னர் நாடெங்கிலும் மத்திய கூட்டுறவு வங்கிகள் ஏற்படுத்தப்பட்டன. இந்த சட்டம் இயற்றப்பட்ட பின்னர் நாடெங்கிலும் மத்திய கூட்டுறவு வங்கிகள் ஏற்படுத்தப்பட்டன. ஆன்சர் ஆப்ஷன் சி 1912ஆம் ஆண்டு கூட்டுறவு சட்டம். 47வது கேள்வி, தமிழ்நாட்டில் முதல் மத்திய கூட்டுறவு வங்கி டேஷ் என்ற பெயரில் ஆரம்பிக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் முதல் மத்திய கூட்டுறவு வங்கி டேஷ் என்ற பெயரில் ஆரம்பிக்கப்பட்டது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ மதுரை ராமநாதபுரம் மத்திய கூட்டுறவு வங்கி. அடுத்தது 48வது கேள்வி, தமிழ்நாட்டில் முதல் மத்திய கூட்டுறவு வங்கியான மதுரை ராமநாதபுரம் மத்திய கூட்டுறவு வங்கி 1913ஆம் ஆண்டு எங்கு ஆரம்பிக்கப்பட்டது? தமிழ்நாட்டில் முதல் மத்திய கூட்டுறவு வங்கியான மதுரை ராமநாதபுரம் மத்திய கூட்டுறவு வங்கி 1913ஆம் ஆண்டு எங்கு ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா, இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ மதுரை. அடுத்தது 49வது கேள்வி, அரசு அறிவிக்கின்ற பல்வேறு அரசு நலத்திட்ட கடன்களை வழங்குவது எந்த வங்கி? அரசு அறிவிக்கின்ற பல்வேறு அரசு நலத்திட்ட கடன்களை வழங்குவது எந்த வங்கி? ஆன்சர் ஆப்ஷன் பி மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி. அடுத்தது 50வது கேள்வி, தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டுறவு வங்கியின் முந்தைய பெயர் என்ன? தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டுறவு வங்கியின் முந்தைய பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி சென்னை மத்திய நகர வங்கி. 51வது கேள்வி, ஒரு மாநிலத்தில் கூட்டுறவு இயக்கத்தின் தலைவராகவும் கடன் இயக்கத்தின் அச்சாணியாகவும் இயங்கி வருவது? ஆன்சர் ஆப்ஷன் சி மாநில தலைமை கூட்டுறவு வங்கி. அடுத்தது 52வது கேள்வி, இந்தியாவிலேயே அல்லது தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்ட முதல் நகர கூட்டுறவு வங்கியான பெரிய காஞ்சிபுரம் நகர கூட்டுறவு வங்கி தொடங்கப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா?
ஸோ இந்தியாவிலேயே எடுத்துக்கலாம் அல்லது தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்ட முதல் நகர கூட்டுறவு வங்கியான பெரிய காஞ்சிபுரம் நகர கூட்டுறவு வங்கி எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் ஏ அக்டோபர் மாதம் 1904. 53வது கேள்வி, நீண்டகால கூட்டுறவு கடன் கட்டமைப்பு டேஷ் அடுக்கு கொண்டதாகும். நீண்டகால கூட்டுறவு கடன் கட்டமைப்பு 2 அடுக்கு கொண்டதாகும். ஓகேங்களா. ஸோ இதுவே குறுகிய கால கூட்டுறவு கடன் கட்டமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது 3 அடுக்கு கொண்டதாகும். இது வந்து குறுகிய காலம். ஓகேங்களா. ஸோ நீண்ட கால கூட்டுறவு கடன் கட்டமைப்பு அப்படின்றது 2 அடுக்கு கொண்டதாகும். ஓகேங்களா. அடுத்தது 54வது கேள்வி, முதல் நில அடமான வங்கி எங்கு நிறுவப்பட்டது? முதல் நில அடமான வங்கி பஞ்சாபில் நிறுவப்பட்டது. ஓகேங்களா. ஸோ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 55வது கேள்வி, முதலாவது கூட்டுறவு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. முதலாவது கூட்டுறவு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1904. 56வது கேள்வி, டிஎன்எஸ்சி பேங்க் என குறிப்பிடப்படுவது எந்த வங்கி? தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டுறவு வங்கி. டிஎன்எஸ்சி பேங்க் என குறிப்பிடுவது தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டுறவு வங்கி. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 57வது கேள்வி, பஞ்சாபில் ஜங் என்னும் இடத்தில் முதல் நில அடமான வங்கி எந்த ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்டது? பஞ்சாபில் ஜங் என்னும் இடத்தில் முதல் நில அடமான வங்கி எந்த ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 1920. அடுத்தது 58வது கேள்வி, சென்னை மாநிலத்தில் முதலாக பிரதம நில அடமான வங்கி எங்கு தொடங்கப்பட்டது? சென்னை மாநிலத்தில் முதலாக பிரதம நில அடமான வங்கி எங்கு தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் டி காஞ்சிபுரத்தில் வந்து தொடங்கப்பட்டது. ஓகேங்களா. ஸோ எக்ஸாக்டாக டேட்டு மந்த்து இயர் வந்து பார்த்துக்கோங்க. 28 ஜனவரி மாதம் 1925 வந்து தொடங்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா. ஸோ சென்னை மாநிலத்தில் முதலாக பிரதம நில அடமான வங்கி 28 ஜனவரி மாதம் 1925 அன்று காஞ்சிபுரத்தில் வந்து தொடங்கப்பட்டது. அடுத்தது 59வது கேள்வி, சென்னை மாநிலத்தில் முதலாக காஞ்சிபுரத்தில் பிரதம நில அடமான வங்கி எப்போது தொடங்கப்பட்டது? சரிங்களா. ஸோ இப்போ தான் வந்து பார்த்தோம். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 28/1/1925. அடுத்தது 60வது கேள்வி, தமிழ்நாடு தொழில் கூட்டுறவு வங்கி எந்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது? தமிழ்நாடு தொழில் கூட்டுறவு வங்கி எந்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி 1961. 61வது கேள்வி, தற்போது 2025ஆம் ஆண்டின்படி இந்தியாவில் உள்ள மொத்த பொதுத்துறை வங்கிகளின் எண்ணிக்கை. ஓகேங்களா. ஸோ இது வந்து லாஸ்ட் இயர். ஓகேங்களா. ஸோ அதோட டேட்டாபேஸ் படி இந்த கொஷின் வந்து இருக்கும். ஸோ இப்போ கரண்ட்டில் எத்தனை இருக்குது அப்படின்றத கூகுளில் வந்து சர்ச் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 12. அடுத்தது 62வது கேள்வி, 1/4/2017 அன்று பாரத ஸ்டேட் வங்கியுடன் அதாவது எஸ்பிஐ பேங்கோட எவ்வளவு வங்கிகள் இணைக்கப்பட்டன அப்படின்றது ஒரு கொஷின். கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி லாஸ்ட் இயர் தான் பார்த்தேன். ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து இங்கே இருக்கு. 1/4/2017 அன்று பாரத ஸ்டேட் வங்கியுடன் எவ்வளவு வங்கிகள் இணைக்கப்பட்டன அப்படின்னா 5 துணை வங்கிகள் மற்றும் பாரதிய மகிழா வங்கி வந்து இணைக்கப்பட்டது. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்தது 63வது கேள்வி, இந்தியாவில் வங்கிகளுக்கு டேஷால் உரிமம் அளிக்கப்படுகிறது? இந்தியாவில் வங்கிகளுக்கு டேஷால் உரிமம் அளிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ரிசர்வ் வங்கி. 64வது கேள்வி, இந்திய ரிசர்வ் வங்கியின் தற்போதைய கவர்னர் யார்? இந்திய ரிசர்வ் வங்கியின் தற்போதைய கவர்னர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி சஞ்சய் மல்கோத்ரா அவர்கள். ஓகேங்களா. ஸோ இது 2026 வந்து சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா. 2026 கூட இப்போ கூட அவர் தான் இருக்கார். மேபி நீங்கள் வீடியோ கொஞ்சம் லேட்டாக பார்க்குறீங்க அப்படின்னா அந்த கரண்ட் டேட்டா வந்து பார்த்துக்கோங்க. சேஞ்ச் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது இல்லையா. ஸோ அப்படி சொல்ல வரேன். ஓகேங்களா. அடுத்தது 65வது கேள்வி, தமிழ்நாட்டில் உள்ள
மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகளின் எண்ணிக்கை. ஓகேங்களா? ஸோ தமிழ்நாட்டில் உள்ள மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகளின் எண்ணிக்கை. ஆன்சர் ஆப்ஷன் பி 23. ஓகேங்களா? ஸோ இதுவுமே கரண்ட் டேட்டா என்ன அப்படின்றத வந்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கொஷின் வந்து லாஸ்ட் இயரில் வந்து எடுக்கப்பட்டது. ஸோ இப்போ கரண்ட்டில் 2026 நீங்கள் பிப்ரவரி மந்த்தோ இல்லை ஜூன் மந்த்தோ வந்து பார்க்குறீங்க அப்படின்னா, ஸோ அந்த டேட்டா படி தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகள் இருக்குது அந்த கவுண்ட்டை வந்து பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது 66வது கேள்வி. தேசிய விவசாய மற்றும் கிராம வளர்ச்சி வங்கி எந்த குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் இந்திய அரசால் தொடங்கப்பட்டது? தேசிய விவசாய மற்றும் கிராம வளர்ச்சி வங்கி எந்த குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் இந்திய அரசால் தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ சிவராமன் குழு. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது 67வது கேள்வி. ரிசர்வ் வங்கி டேஷ் ஆண்டு சட்டத்தின் கீழ் தொடங்கப்பட்டது? இந்திய ரிசர்வ் வங்கி எந்த ஆண்டு சட்டத்தின் கீழ் தொடங்கப்பட்டது அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் பி 1934. ஓகேங்களா? ஸோ இந்த 1934ஆம் ஆண்டு ஆர்பிஐ ஆக்ட் அப்படின்னு வந்து ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த சட்டத்தின்படி தான் இந்திய ரிசர்வ் வங்கி வந்து தொடங்கப்பட்டிருக்கும், அதாவது நிறுவப்பட்டிருக்கும். அடுத்த வருஷம் 1935 ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து இந்திய ரிசர்வ் வங்கி வந்து செயல்பட தொடங்கியது. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது 68வது கேள்வி. வங்கி நடைமுறை சட்டம் பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949இன் எந்த பிரிவின்படி ஒவ்வொரு வங்கி நிறுவனமும் வங்கி என்ற வார்த்தையை அதன் பெயருக்கு பின் பயன்படுத்தலாம் என கூறுகிறது? பிஆர் ஆக்ட் 1949ல் எந்த பிரிவில் ஒவ்வொரு வங்கி நிறுவனமும் வங்கி என்ற வார்த்தையை அதன் பெயருக்கு பின் பயன்படுத்தலாம் என கூறுகிறது அப்படின்னா ஸோ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி பிரிவு 7. அடுத்தது 69வது கேள்வி. நகர கூட்டுறவு வங்கிகள் பொதுவாக விவசாயம் சாரா கடன் சங்கங்களாக இருக்கின்றன. ஓகேங்களா? ஸோ நகர கூட்டுறவு வங்கிகள் பொதுவாக விவசாயம் சார்ந்த கடன்கள், அதாவது விவசாயம் சார்ந்த நடவடிக்கைகளுக்கு வந்து கடன்கள் வந்து வழங்குவது கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதனால தான் நகர கூட்டுறவு வங்கிகளை விவசாயம் சாரா கடன் சங்கங்களாக வந்து இருக்கின்றன. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்தது 70வது கேள்வி. கூட்டுறவு வங்கிகளை கட்டுப்படுத்துவது என்னன்னு வந்து கேட்டிருக்காங்க. 2 சட்டம் வந்து கட்டுப்படுத்துகின்றன. ஒன்று வந்து மாநில கூட்டுறவு சங்கங்கள் சட்டம். ஓகேங்களா? அடுத்தது 2வது பிஆர் ஆக்ட் வங்கிகள் கட்டுப்பாட்டு சட்டம். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி மேற்கூறிய ஏ மற்றும் பி. ஏல என்ன சொல்லியிருக்காங்க? மாநில கூட்டுறவு சங்கங்கள் சட்டம் மற்றும் வங்கிகள் கட்டுப்பாட்டு சட்டம். ஓகேங்களா? ஸோ இந்த 2 சட்டமும் கூட்டுறவு வங்கிகளை கட்டுப்படுத்துகின்றது. அடுத்தது 71வது கேள்வி. கீழ்கண்டவற்றில் எந்த ஒன்று தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தின் முக்கிய நோக்கம் இல்லை? கீழ்கண்டவற்றில் ஒன்று தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தின் முக்கிய நோக்கமாக இல்லாததாக இருக்கு. ஓகேங்களா? ஸோ இங்க முக்கிய நோக்கம்னு சொல்றதை விட தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தின் பணிகளில் எது வராது அப்படின்றத வந்து ஃபைன் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் நகைக்கடன் மற்றும் குறுகிய கால கடன்களை வழங்குதல். ஓகேங்களா? ஸோ இது வந்து நகைக்கடன் மற்றும் குறுகிய கால கடன்களை வழங்குதல் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தின் பணிகளில் வருமா அப்படின்னா எஸ் வரும். அடுத்தது விவசாய கருவிகள் இயந்திரங்கள் வாங்குவது மற்றும் வாடகைக்கு விடுவது. ஓகேங்களா? ஸோ இதுவுமே வந்து பேக்ஸோட பணிகளில் வந்து அடங்குது. அடுத்தது விதை, உரம், பூச்சி மருந்துகள் மற்றும் இதர பொருட்கள் வாங்கி விற்பனை செய்தல். ஓகேங்களா? ஸோ இது மெயினாக பண்ணக்கூடிய ஒரே ஆள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேக்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ அதனால் இதுவுமே பேக்ஸோட பணிகளில் வரும். அடுத்தது கடன்களின் பங்குகளை விற்பனை செய்தல். ஸோ இது வந்து பேக்ஸோட பணிகளில் வர்றது கிடையாது. அப்போது இதுதான் வந்து தவறானதாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ முக்கிய நோக்கம் எது இல்லை, அதாவது முக்கியமான பணி எது இல்லை அப்படின்னா கடன்களின் பங்குகளை விற்பனை செய்தல் அப்படின்றது பேக்ஸோட ஒர்க்கு கிடையாது. ஓகேங்களா? ஸோ மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேக்ஸ் வந்து பண்ணக்கூடிய செயல்கள் தான். ஓகேங்களா? அடுத்தது 72வது கேள்வி. தமிழ்நாட்டில் நீண்டகால கடன் வழங்கும் கூட்டுறவு நிறுவனங்கள் இந்த அடுக்குமுறையினை பின்பற்றுகின்றன. தமிழ்நாட்டில் நீண்டகால கடன் வழங்கும் கூட்டுறவு நிறுவனங்கள் இந்த அடுக்குமுறையினை பின்பற்றுகின்றன. ஆன்சர் ஆப்ஷன் பி 2 அடுக்குமுறை. ஓகேங்களா? ஸோ ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நீண்டகால கூட்டுறவு கடன் அப்படின்னா 2 அடுக்கு முறையில் வந்து பின்பற்றப்படுகின்றது.
இதுவே குறுகிய கால கூட்டுறவு கடன் அப்படின்னா 3 அடுக்கு முறையில் வந்து பின்பற்றப்படுகிறது. ஓகேங்களா. அடுத்தது 73வது கேள்வி, பெரு நகரங்கள் மற்றும் நகர்ப்புறங்களில் உள்ள மக்களுக்கான வங்கி சேவைகளை அளிப்பதற்காக தோற்றுவிக்கப்பட்ட கூட்டுறவு வங்கி எதனா? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, நகர கூட்டுறவு வங்கிகள். அடுத்தது 74வது கேள்வி, வங்கியியல் என்பது பொதுவாக எவ்வாறு விளக்கப்படுகிறது? வங்கியியல் என்பது பொதுவாக எவ்வாறு விளக்கப்படுகிறது? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, கடன் வழங்கும் பொருட்டு வாய்ப்புகளை பெறும் வணிகம். கடன் வழங்கும் பொருட்டு வாய்ப்புகளை பெறும் வணிகம் வங்கியியல் என விளக்கப்படுகிறது. 75வது கேள்வி, நெஃப்ட் என்பது என்ன? நெஃப்ட் என்பது தேசிய மின்னணு பண பரிமாற்றம். தேசிய மின்னணு பண பரிமாற்றம். ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்தது 76வது கேள்வி, நெஃப்ட் என்பதன் விரிவாக்கம் என்ன? நெஃப்ட் என்பதன் விரிவாக்கம் நேஷனல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர். நேஷனல் எலக்ட்ரானிக் ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர். அடுத்தது 77வது கேள்வி, பணவீக்கத்தின் போது மத்திய வங்கி என்ன செய்யும் அப்படின்னா வங்கி விகிதத்தை அதிகரிக்கும். பணவீக்கத்தின் போது மத்திய வங்கி, இங்க மத்திய வங்கி அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னா ஆர்பிஐயை வந்து குறிக்கிறது. ஓகேங்களா. ஸோ பணவீக்கத்தின் போது ஆர்பிஐ என்ன பண்ணும் அப்படின்னா வங்கி விகிதத்தை வந்து அதிகரிக்கும். ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேங்களா. அடுத்தது 78வது கேள்வி, இந்திய பொருளாதார அமைப்பில் பணப்புழக்கம் மற்றும் கடனை கட்டுப்படுத்தும் அதிகாரம் யாரிடம் உள்ளது? இந்திய பொருளாதார அமைப்பில் பணப்புழக்கம் மற்றும் கடனை கட்டுப்படுத்தும் அதிகாரம் யாரிடம் உள்ளது அப்படின்னா இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, இந்திய ரிசர்வ் வங்கியிடம் உள்ளது. 79வது கேள்வி, தேசிய வங்கியிடம் நிதி உதவி பெற்று அனைத்து கூட்டுறவு நிறுவனங்களுக்கும் நிதி உதவி செய்வது எதன் பணியாகும்? ஸோ இங்கே தேசிய வங்கி அப்படின்றது ஆர்பிஐ வந்து குறிக்கிறது. ஓகேங்களா. ஸோ ஆர்பிஐ கிட்ட இருந்து நிதி உதவி பெற்று அனைத்து கூட்டுறவு நிறுவனங்களுக்கும் நிதி உதவி செய்வது மாநில கூட்டுறவு வங்கியின் பணியாகும். ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்தது 80வது கேள்வி, மத்திய கூட்டுறவு வங்கிகளை மேற்பார்வை செய்தல் மற்றும் ஆலோசனை வழங்குதல் எதன் பணியாகும்? மத்திய கூட்டுறவு வங்கிகளை மேற்பார்வை செய்தல் மற்றும் ஆலோசனை வழங்குதல் டேஷின் பணியாகும். ஆன்சர் ஆப்ஷன் டி, மாநில கூட்டுறவு வங்கியின் பணியாகும். அடுத்தது 81வது கேள்வி, நீண்டகால கூட்டுறவு கடன் கட்டமைப்பில் மேலடுக்கில் செயல்படும் வங்கி எது? நீண்டகால கூட்டுறவு கடன் கட்டமைப்பில் மேலடுக்கில் செயல்படும் வங்கி. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, SCARDB. ஓகேங்களா. ஸோ இதனோட விரிவாக்கம் என்ன அப்படின்றது வந்து பார்த்துக்கோங்க. ஸ்டேட் கோஆபரேட்டிவ் அக்ரிகல்ச்சரல் ரூரல் டெவலப்மெண்ட் பேங்க். ஓகேங்களா. ஸோ தமிழில் என்ன அப்படின்னா தமிழ்நாடு கூட்டுறவு மாநில வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி. ஓகேங்களா. ஸோ அதுவே கீழே PCARDBன்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது வந்து தொடக்க கூட்டுறவு வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி. சரிங்களா. ஸோ இந்த 2 வங்கிகள் மட்டும்தான் நீண்டகால கூட்டுறவு கடன் கட்டமைப்பில் வந்து செயல்படக்கூடியது. ஓகேங்களா. ஸோ இதில் மேலடுக்கில் செயல்படும் வங்கி அப்படின்னா அது SCARDB. அதுவே 2ஆம் அடுக்கில் செயல்படும் வங்கி எது அப்படின்னா PCARDB. ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது 82வது கேள்வி, நீண்டகால கூட்டுறவு கடன் கட்டமைப்பில் 2ஆம் அடுக்கில் செயல்படும் வங்கி எது? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, PCARDB. ஓகேங்களா. ஸோ பிரைமரி கோஆபரேட்டிவ் அக்ரிகல்ச்சரல் ரூரல் அண்ட் டெவலப்மெண்ட் பேங்க். ஓகேங்களா. அடுத்தது 83வது கேள்வி, விவசாயிகளின் நீண்டகால கடன் தேவைகளை பூர்த்தி செய்ய ஏற்படுத்தப்பட்ட வங்கி எது? விவசாயிகளின் நீண்டகால கடன் தேவைகளை பூர்த்தி செய்ய ஏற்படுத்தப்பட்ட வங்கி. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தொடக்க வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி. 84வது கேள்வி, தொடக்க வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கிக்கு நிதி உதவி செய்ய ஏற்படுத்தப்பட்ட வங்கி எது? PCARDBக்கு நிதி உதவி செய்ய ஏற்படுத்தப்பட்ட வங்கி SCARDB. ஓகேங்களா. ஸோ மாநில கூட்டுறவு வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 85வது கேள்வி,
தொடக்க வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கியை மேற்பார்வை செய்வது SCARDB. 86வது கேள்வி, குறுகிய கால கூட்டுறவு கடன் கட்டமைப்பு வங்கிகள் எவை என தேர்வு செய். குறுகிய கால கூட்டுறவு கட்டமைப்பு வங்கிகள் எவை என தேர்வு செய். ஓகேங்களா? ஸோ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 1,2,3 மட்டும். ஓகேங்களா? ஸோ இந்த மாநில கூட்டுறவு வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி அப்படின்றது நீண்டகால கூட்டுறவு கடன் கட்டமைப்பில் வரக்கூடியது. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 3 மட்டும்தான் குறுகிய கால கூட்டுறவு கட்டமைப்பு வங்கிகள் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஒன்று வந்து பேக்ஸு, இன்னொன்று வந்து சிசிபி பேங்க்கு. ஓகேங்களா? டிசிசி பேங்க்கு, அதுக்கு அடுத்தது அபெக்ஸு தலைமை வங்கி. ஓகேங்களா? ஸோ இந்த மூணு வங்கிகள் தான் குறுகிய கால கூட்டுறவு கட்டமைப்பு வங்கிகள். ஓகேங்களா? அடுத்தது 87வது கேள்வி, நீண்டகால கூட்டுறவு கடன் கட்டமைப்பு வங்கிகள் எவை என தேர்வு செய். நீண்டகால கூட்டுறவு கடன் கட்டமைப்பு வங்கிகள் எவை என தேர்வு செய். ஃபர்ஸ்ட் 2 மட்டும் 1,2 மட்டும். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்தது 88வது கேள்வி, மாநில கூட்டுறவு வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி வெளியிடும் 3 வகையான கடனீட்டு பத்திரங்களை தேர்வு செய். SCARDB வெளியிடும் 3 வகையான கடனீட்டு பத்திரங்கள் என்னென்ன அப்படின்னா, 1 சாதாரண கடனீட்டு பத்திரங்கள். ஓகேங்களா? ஸோ 1 சாதாரண கடனீட்டு பத்திரங்கள், 2வது சிறப்பு அபிவிருத்தி கடனீட்டு பத்திரங்கள், 3வது கிராம கடனீட்டு பத்திரங்கள். ஓகேங்களா? ஸோ அவசரகால கடனீட்டு பத்திரங்கள் அப்படின்றது எதுவும் கிடையாது. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 1,2,3 மட்டும். ஓகேங்களா? அடுத்தது 89வது கேள்வி, இந்திய ரிசர்வ் வங்கியின் உரிமம் பெற்று செயல்படும் வங்கி அல்லாத ஒன்றை தேர்வு செய். இந்திய ரிசர்வ் வங்கியின் உரிமம் பெற்று செயல்படும் வங்கி அல்லாத ஒன்றை தேர்வு செய்ய அப்படின்னா கண்டிப்பாக அது சங்கமாக தான் இருக்க முடியும். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள். 90வது கேள்வி, உபரி நிதியை பத்திரங்களில் முதலீடு செய்வது டேஷின் பணியாகும். அடுத்தது 90வது கேள்வி, உபரி நிதியை பத்திரங்களில் முதலீடு செய்வது டேஷின் பணியாகும். ஆன்சர் ஆப்ஷன் பி தொழில் கூட்டுறவு வங்கியின் பணியாகும். ஓகேங்களா? அடுத்தது 91வது கேள்வி, கூட்டுறவு வங்கிகள் டேஷ் மேலாண்மையின் கீழ் இயங்கும் ஒரு ஐக்கிய அமைப்பாகும். கூட்டுறவு வங்கிகள் டேஷ் மேலாண்மையின் கீழ் இயங்கும் ஒரு ஐக்கிய அமைப்பாகும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாக குழுவின் மேலாண்மையின் கீழ் இயங்கும் ஒரு ஐக்கிய அமைப்பு தான் கூட்டுறவு வங்கிகள். ஓகேங்களா? ஸோ இந்த வார்த்தைலாம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாக குழுவின் மேலாண்மையின் கீழ் இயங்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் கூட்டுறவு வங்கிகள். அடுத்தது 92வது கேள்வி, கூட்டுறவு வங்கிகள் டேஷை பிரதான நோக்கமாக கொண்டு செயல்படுகின்றன. கூட்டுறவு வங்கிகள் எதனை பிரதான நோக்கமாக கொண்டு செயல்படுகின்றன அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் பி சேவை மனப்பான்மை. 93வது கேள்வி, கூட்டுறவு வங்கிகள் ஜனநாயக முறையில் டேஷ் என்ற அடிப்படையில் உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகளால் செயல்படுகின்றன. கூட்டுறவு வங்கிகள் ஜனநாயக முறையில் ஒரு நபருக்கு ஒரு ஓட்டு என்ற அடிப்படையில் உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகள் மூலம் செயல்படுகின்றன. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்தது 94வது கேள்வி, கூட்டுறவு வங்கிகள் இவற்றினால் கட்டுப்படுத்தப்படுகிறது. கூட்டுறவு வங்கிகள் இவற்றினால் கட்டுப்படுத்தப்படுகிறது. ஆன்சர் ஆப்ஷன் டி மேற்கூறிய அனைத்தும். என்னென்ன அப்படின்றத வந்து பாருங்க. கூட்டுறவு வங்கிகள் இந்திய ரிசர்வ் வங்கியினால் கட்டுப்படுத்தப்படுகிறது மற்றும் நபார்டும் வந்து கட்டுப்படுத்தப்படுகின்றது. அதுக்கப்புறம் பிஆர் ஆக்ட், அதுக்கப்புறம் மாநில கூட்டுறவு பதிவாளர். ஓகேங்களா? ஸோ இதே கொஷினை இதுக்கு முன்னாடியே கூட வந்து பார்த்துருக்கோம். 2 சட்டங்கள் வந்து கூட்டுறவு வங்கிகளை வந்து கட்டுப்படுத்துகின்றது அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ ஒன்று வந்து தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டமும், இன்னொன்று வந்து பிஆர் ஆக்டும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியும் வந்து கொஷின் வந்து கேட்கலாம். கூட்டுறவு வங்கிகள் இவற்றினால் கட்டுப்படுத்தப்படுகிறது அப்படின்னா இந்திய ரிசர்வ் வங்கி மற்றும் நபார்டும் வரும், அதுக்கப்புறம் பிஆர் ஆக்டும் வரும், அதுக்கப்புறம் பதிவாளர் மாநில கூட்டுறவு பதிவாளர் இவற்றினால் கூட்டுறவு வங்கிகள் கட்டுப்படுத்தப்படுகின்றது. நேரடியாகவும் வந்து கட்டுப்படுத்தலாம், மறைமுகமாகவும் வந்து கட்டுப்படுத்தலாம். ஓகேங்களா? அடுத்தது 95வது கேள்வி,
வணிக வங்கிகள் டேஷை பிரதான நோக்கமாக கொண்டு செயல்படுகின்றன. வணிக வங்கிகள் லாபத்தினை பிரதான நோக்கமாக கொண்டு செயல்படுகின்றன. ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்தது 96வது கேள்வி. தனியார் வங்கிகள் டேஷ் என்ற அடிப்படையில் நிர்வாகிகள் தேர்வு செய்யப்படுகின்றன. தனியார் வங்கிகள் ஒரு பங்கு ஒரு வாக்கு என்ற அடிப்படையில் நிர்வாகிகள் தேர்வு செய்யப்படுகின்றன. இதுவே கூட்டுறவுன்னு வந்தால் ஒரு நபருக்கு ஒரு வாக்கு, தனியார் வங்கிகள் வந்தால் ஒரு பங்குக்கு ஒரு வாக்கு. ஓகேங்களா? ஸோ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்தது 97வது கேள்வி. வணிக வங்கிகள் எவற்றினால் கட்டுப்படுத்தப்படுகின்றன? ஸோ இங்கே வந்து இந்திய ரிசர்வ் வங்கி வரும், அதுக்கப்புறம் வங்கியியல் ஒழுங்குமுறை சட்டம் வரும், பிஆர் ஆக்ட். ஓகேங்களா? ஸோ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் இ, ஆப்ஷன் டி மேற்கூறிய ஏ மற்றும் பி. ஓகேங்களா? அடுத்ததாக பொறுத்துக்க டைப் கொஷின்ஸ் தான் வந்து நாம் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் பார்த்தது 1 மார்க் டைப், அப்ஜெக்டிவ் டைப்பில் வந்து கொஷின்ஸ் எப்படியெல்லாம் கேட்பாங்களோ அந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து பார்த்தோம். இதே கொஷின்ஸை முக்கியமான கீவேர்டு மட்டும் எடுத்து பொறுத்துக்க டைப்பில் எப்படி கேட்பாங்க அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ 98வது கேள்வி பொறுத்துக்க டைப் கொஷின்ஸ். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்ஷன் ஏல வங்கியியல்னு வந்து கொடுத்துருக்காங்க. வங்கியியல் அப்படின்றது வர்த்தகத்தின் நாடி நரம்பு. ஓகேங்களா? ஸோ பேங்கிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து வர்த்தகத்தின் நாடி நரம்பு. வங்கி தொழில் அப்படின்றது என்ன அப்படின்னா வட்டி மட்டும்தான் அதில் லாபம். ஓகேங்களா? ஸோ வங்கி தொழிலில் வட்டி மட்டும்தான் அதில் லாபமாக வந்து பெற முடியும். அதுக்கு அடுத்தது பம்பாய் வங்கி விசாரணை குழு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா என் மூளை உங்கள் பணம், என் மூளை உங்கள் பணம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து 2 வரும். வங்கியின் தலையாய பணி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வைப்புகளை திரட்டுதல், கடன்களை வழங்குதல், முதலீடுகளை செய்தல். ஓகேங்களா? ஸோ அதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி 4321 வரும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது 99வது கேள்வி. பிஆர் ஆக்ட் எப்போது கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா 1949. பிஆர் ஆக்ட் 1949. வங்கி பணிகள் அப்படின்றது 2 வகையாக வந்து பிரிப்பாங்க. ஒன்று முதன்மை பணிகள், இன்னொன்று துணை பணிகள். ஓகேங்களா? ஸோ அப்போ இது வந்து 1 வரும். வங்கிகளின் வகைகள் அப்படின்றது 3. ஓகேங்களா? ஸோ வங்கிகளின் வகைகள் அப்படின்றது 3. வங்கிகளின் வங்கியாக எது இருக்குது அப்படின்னா இந்திய ரிசர்வ் வங்கி. ஓகேங்களா? ஸோ 2143 ஆன்சர். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 2143. அடுத்தது பொறுத்துக்க கொஷின். இந்தியாவின் மைய வங்கி அப்படின்றது ஆர்பிஐ. ஓகேங்களா? ஸோ இந்தியாவின் மைய வங்கி அப்படின்றது ஆர்பிஐ. ஆர்பிஐ அளிக்கும் அங்கீகாரம் அப்படின்றது 2 வகையாக வந்து பிரிக்கிறாங்க. ஒன்று ஷெடியூல்டு பேங்க்கு, இன்னொன்று நான் ஷெடியூல்டு பேங்க். ஓகேங்களா? ஸோ ஆர்பிஐ அளிக்கும் அங்கீகாரம் அப்படின்றது 2 வகையாக வந்து பிரிக்கிறாங்க. அதுக்கடுத்தது வணிக உறுதி கடிதம் அப்படின்றது எந்த வங்கி வெளியிடும் அப்படின்னா மாநில கூட்டுறவு வங்கி வந்து வெளியிடும். ஓகேங்களா? ஸோ தேசியமயமாக்கப்பட்ட வங்கி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் அரசின் பங்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 51 விழுக்காடுக்கு அதிகமாக இருந்தால் அந்த வங்கி தேசியமயமாக்கப்பட்ட வங்கியாக வந்து கருதப்படும். ஓகேங்களா? ஸோ இது வந்து 3 வரும். ஓகேங்களா? ஸோ 1க்கு 1, 2க்கு 4, 1 4 2 3 தான் வந்து ஆன்சர். அதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகேங்களா? அடுத்தது 101வது கேள்வி. வங்கிக்கு உரிமம் வழங்குதல், வங்கிக்கு உரிமம் வழங்குதல் யார் செய்கிறாங்க அப்படின்னா ரிசர்வ் பேங்க். வங்கிக்கு உரிமம் வழங்குதல் இந்திய ரிசர்வ் பேங்க். ஓகேங்களா? பொதுத்துறை வங்கி அப்படின்றது எதை இங்கே குறிப்பிடுறோம் அப்படின்னா எஸ்பிஐ, பாரத ஸ்டேட் வங்கி. அப்போது செகண்டுக்கு 3 வரும். தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் அப்படின்னு எவ்வாறு வந்து சொல்லுவோம் அப்படின்னா பொதுத்துறை வங்கிகள்னு வந்து சொல்லுவோம். தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளை பொதுத்துறை வங்கிகள் எனவும் அழைக்கப்படுகின்றன. ஓகேங்களா? அப்போது 3க்கு 2 வரும். வணிக வளர்ச்சிக்கு உதவுவது எது அப்படின்னா வணிக உறுதி கடிதம். இந்த வணிக உறுதி கடிதத்தை எந்த பேங்க் வந்து வெளியிடும் அப்படின்னா தமிழ்நாடு மாநில கூட்டுறவு வங்கிகள் தான் வெளியிடும். ஓகேங்களா? ஸோ அப்போது 4321 4321 ஆன்சர் ஆப்ஷன் பி வரும். அடுத்தது பொறுத்துக 102வது கேள்வி. பணவீக்கம் விலைவாசி கட்டுப்படுத்துதல் யாரோட பொறுப்பு அப்படின்னா ஆர்பிஐயோட பொறுப்பு. அப்போது இதுக்கான ஆன்சர் 3 வரும். பொருளாதார வளர்ச்சி அப்படின்றது பொருளாதார அளவுகோல். அதாவது ஆர்பிஐ வந்து இந்த மாதிரி பொருளாதார அளவுகோலை பயன்படுத்தி அந்த அளவுகோலின் அடிப்படையில் தான் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை வந்து நிலைநிறுத்துது. ஓகேங்களா? ஸோ அப்போது அதில் வரக்கூடிய ஒரு அளவுகோல் தான் பொருளாதார வளர்ச்சி.
அனுப்புகை வசதி அதாவது பணம் அனுப்பும் வசதி அதில் ஒன்று தான் கேட்பு பணவிடை. நெஃப்ட், ஆர்டிஜிஎஸ், மொபைல் பேங்கிங் இதெல்லாம் படிச்சிருப்போம்ல. ஸோ அதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. அனுப்புகை வசதி அப்படின்றது கேட்பு பணவிடை. பாதுகாப்பு பெட்டக வசதி அப்படின்றது ஆண்டு வாடகைக்கு வந்து விடப்படும். ஓகேங்களா. ஸோ பாதுகாப்பு பெட்டக வசதி அப்படின்றது ஆண்டு வாடகைக்கு விடப்படும். ஸோ இதற்கான ஆன்சர் 3412 ஆன்சர் ஆப்ஷன் சியில் இருக்குது. அடுத்தது 103வது கேள்வி. குறுகிய கால கடன்கள் எந்த அடுக்குமுறையில் வந்து பின்பற்றப்படுகிறது அப்படின்னா 3 அடுக்கு முறை. அப்போது ஏக்கு வந்து 2 வரும். நீண்ட கால கூட்டுறவு கடன் அப்படின்றது 2 அடுக்கு முறை. ஓகேங்களா. ஸோ இது ரெண்டுமே மாறி மாறி வரும். குறுகிய காலம் அப்படின்னா 3 டயர், நீண்ட காலம் அப்படின்னா 2 டயர். ஓகேங்களா. அடுத்தது தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டது அப்படின்னா 1983. ஓகேங்களா. ஸோ இது வந்து சட்டம். ஸோ இதற்கான விதிகள் அப்படின்றது 1988 வந்து இயற்றப்பட்டிருக்கும். ஓகேங்களா. ஸோ அதெல்லாமே பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது மாநில கூட்டுறவு வங்கி என்பது மாநில அளவில் எல்லையை வந்து கொண்டிருக்கும். மாநில கூட்டுறவு வங்கி அப்படின்றது மாநில அளவில் எல்லையை வந்து கொண்டிருக்கும். ஸோ 2143 அப்படின்றது இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. ஓகேங்களா. ஸோ 2143. அடுத்தது 104வது கேள்வி. பொறுத்துக. மத்திய கூட்டுறவு வங்கி மாவட்ட அளவில் தன்னுடைய எல்லையை வந்து கொண்டிருக்கும். சரிங்களா. ஸோ மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி அப்படின்றது மாவட்ட அளவில் எல்லையை வந்து கொண்டிருக்கும். அடுத்தது கடன் சங்கம் அப்படின்றது இங்கே எதை குறிக்கிறது அப்படின்னா பேக்ஸ் தான் வந்து சொல்கிறாங்க. கடன் சங்கம் அப்படின்றது பேக்ஸை வந்து குறிக்கின்றது. தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டப்பிரிவு 2 உட்பிரிவு 1 அப்படின்றது எதை குறிக்கிறது அப்படின்னா வேளாண்மையை வந்து குறிக்கிறது. ஓகேங்களா. ஸோ தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டப்பிரிவு 2 உட்பிரிவு 1 என்பது வேளாண்மையை வந்து குறிக்கிறது. அதே போல் சட்டப்பிரிவு 2 1B அப்படின்றது தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் பதிவு செய்தல் பற்றி குறிப்பிடுகிறது. ஓகேங்களா. ஸோ 1 அப்படின்னா வேளாண்மை, 1B அப்படின்னா பேக்ஸ் வந்து பதிவு செய்தல் பற்றி வந்து குறிப்பிடுகிறது. ஓகேங்களா. ஸோ 1க்கு 1, அதுக்கப்புறம் 1423 வரும். ஓகேங்களா. ஸோ 1423 அப்படின்றது ஆன்சர் ஆப்ஷன் டியில் இருக்குது. அடுத்தது 105வது கேள்வி. பொறுத்துக. பேக்ஸ் அப்படின்றது கிராம அளவில் தன்னுடைய எல்லையை வந்து கொண்டிருக்கும். சரிங்களா. ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்த்தோம், மாநில தலைமை கூட்டுறவு வங்கி மாநில அளவில் தன்னுடைய எல்லையை வந்து கொண்டிருக்கும். அதுக்கு அடுத்தது மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி மாவட்ட அளவில் எல்லையை வந்து கொண்டிருக்கும். இப்போது தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் அப்படின்றது கிராம அளவில் தன்னுடைய எல்லையை வந்து கொண்டிருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போது இங்கே பேக்ஸ்னு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து கிராம அளவில் தன்னுடைய எல்லையை வந்து கொண்டிருக்கும். ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது வங்கி ஒழுங்குமுறை சட்டம் அப்படின்றது எப்போ கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா 1949 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அப்போது 2க்கு வந்து 3 வரும். கூட்டுறவு கடன் சங்க சட்டம். ஓகேங்களா. ஸோ இதில் கடன் அப்படின்ற வார்த்தை இருக்குது. ஓகேங்களா. கூட்டுறவு கடன் சங்க சட்டம் அப்படின்றது 1904. கடன் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா 1912 வரும். ஓகேங்களா. அதே போல் இந்திய ரிசர்வ் வங்கி சட்டம் அப்படின்றது 1934. ஓகேங்களா. ஸோ இதற்கான ஆன்சர் 1க்கு 1, 2க்கு வந்து 3, 3க்கு 2, 1324 1324 ஆன்சர் ஆப்ஷன் ஏல இருக்குது. ஓகேங்களா. அடுத்தது 106வது கேள்வி. பிஆர் ஆக்ட் அதாவது பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் பிரிவு 8 வந்து எதை சொல்லியிருப்பாங்க அப்படின்னா வங்கி என்ற வார்த்தையை வந்து பயன்படுத்த தடை அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது வங்கி அல்லாத நிறுவனங்கள் வங்கி என்ற வார்த்தையை வந்து பயன்படுத்துவது தடை விதிக்கப்பட்டுள்ளது அப்படின்றது பிஆர் ஆக்ட் பிரிவு 8 வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ எதனால் தடை வந்து விதிக்கிறாங்க அப்படின்னா பொருட்களை வாங்கி விற்கும் வர்த்தகத்தில் வந்து ஈடுபட்டால் அந்த வங்கி என்ற வார்த்தையை வந்து பயன்படுத்தக்கூடாது. அதனால தான் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களுக்கு ஆர்பிஐ பேங்க் என்ற லைசன்ஸை வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. ஓகேங்களா. ஸோ பிஆர் ஆக்ட் பிரிவு 8 அப்படின்றது வங்கி என்ற வார்த்தையை வந்து குறிக்கிறது. ஓகேங்களா. அடுத்தது கூட்டுறவு விவசாய நாணய சங்கம் எவ்வாறு பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது அப்படின்னா தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. 2வது கூட்டுறவு சட்டம் அப்படின்றது 1912 வரும். விதை, உரம், பூச்சி மருந்து அப்படின்றது பேக்ஸினோட பணிகளில் ஒன்று. ஓகேங்களா. 2341 தான் ஆன்சர் ஆப்ஷன் பியில் இருக்குது. அடுத்தது 107வது கேள்வி. பொறுத்துக. விவசாய கருவி வாடகை. ஓகேங்களா. இது வந்து பேக்ஸினோட பணி.
விவசாய கருவி வாடகை விடுதல் அப்படின்றது பேக்ஸினோட பணி. பேக்ஸை மேற்பார்வை செய்தல் வந்து மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியோட பணி. ஓகேங்களா? ஸோ விவசாய கருவி வாடகை அப்படின்றது பேக்ஸோட பணி. பேக்ஸை மேற்பார்வை செய்தல் அப்படின்றது மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியோட பணி. புதிய கிளைகளை நிறுவுதல் அப்படின்றது டிஎன்எஸ்சி பேங்க். ஓகேங்களா? ஸோ டிஎன்எஸ்சி பேங்க் கிட்ட தான் அந்த அத்தரைசேஷன் அப்படின்றது இருக்குது. ஓகேங்களா? முதல் மத்திய கூட்டுறவு வங்கி எப்போது நிறுவப்பட்டது அப்படின்னா எந்த இடத்துல நிறுவப்பட்டது அப்படின்னா மதுரையில் நிறுவப்பட்டது. ஓகேங்களா? ஸோ தமிழ்நாட்டில் முதல் மத்திய கூட்டுறவு வங்கி அப்படின்றது மதுரை ராமநாதபுரம் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி. அது எங்கே நிறுவப்பட்டது? மதுரையில் நிறுவப்பட்டது. ஓகேங்களா? ஸோ 3241 3241 ஆன்சர் ஆப்ஷன் ஏல இருக்குது. 3241. ஓகேங்களா? அடுத்தது 108வது கேள்வி. முதல் மத்திய கூட்டுறவு வங்கி எந்த ஆண்டில் வந்து நிறுவப்பட்டது? 1913 வந்து நிறுவப்பட்டிருக்கும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது பேக்ஸுக்கு கடன் வழங்குதல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியோட, அதாவது பேக்ஸுக்கு யார் வந்து கடன் வழங்குவாங்க அப்படின்னா மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி தான் கடன் வழங்கும். அப்போ இது வந்து 3 வரும். தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டப்பிரிவு 2(9), அதாவது 2 உட்பிரிவு 9 எதை பற்றி கூறுகிறது அப்படின்னா மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகளை பதிவு செய்தல் பற்றி குறிப்பிடுகிறது. மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகளை பதிவு செய்வதை பற்றி பிரிவு 2 உட்பிரிவு 9 வந்து சொல்லியிருப்பாங்க. அதே போல பிரிவு 2 உட்பிரிவு 5 என்பது மாநில கூட்டுறவு வங்கியை பதிவு செய்தல் பற்றி வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதே போல தான் பிரிவு 2(1)(b)ல வந்து தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களை பதிவு செய்தல் பற்றி வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 3 பிரிவுகளும் வந்து பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4312. ஓகேங்களா? ஆன்சர் ஆப்ஷன் டியில் இருக்குது. அடுத்தது 109வது கேள்வி. சென்னை மத்திய நகர வங்கி எவ்வாறு பெயர் மாற்றம் பின்னால் செய்யப்பட்டது அப்படின்னா மாநில கூட்டுறவு வங்கியாக வந்து மாற்றப்பட்டது. ஓகேங்களா? ஸோ சென்னை மத்திய நகர வங்கி மாநில கூட்டுறவு வங்கியாக மாற்றம் செய்யப்பட்டது. அதுக்கு அடுத்தது நீண்டகால கூட்டுறவு கடன் கட்டமைப்பு அப்படின்றது எதை குறிக்கும் அப்படின்னா SCARDBயை குறிக்கும் மற்றும் PCARDBயை குறிக்கும். ஓகேங்களா? ஸோ இது 2 அமைப்புகள் தான் நீண்டகால கூட்டுறவு கடன் கட்டமைப்புகளாகும். அடுத்தது நீண்டகால கடனாக எதை குறிப்பிடலாம் அப்படின்னா புதிய கிணறு வெட்டுதல் அப்படின்றது நீண்டகால கடனாக வந்து சொல்லப்படுது. ஓகேங்களா? ஸோ 3க்கு 3 தான் வரும். முதல் நில அடமான வங்கி எங்கு எப்போது நிறுவப்பட்டது அப்படின்னா பஞ்சாப்ல ஜங்கு என்னும் இடத்துல 1920ஆம் ஆண்டு வந்து நிறுவப்பட்டிருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு எல்லாமே வந்து நேருக்கு நேராக தான் இருக்குது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1, 2, 3, 4 வரும். அடுத்தது 110வது கேள்வி. பொறுத்துக. ஃபர்ஸ்ட் ஒன், மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகளை மேற்பார்வை செய்வது டிஎன்எஸ்சி பேங்க் தலைமை வங்கி. ஓகேங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு 4th ஒன்று தான் வரும். அதுக்கு அடுத்தது நகர கூட்டுறவு வங்கிகள் அப்படின்றது நகைக்கடன், வீட்டு வசதி கடன், வாகன கடன் போன்றவைகளை வந்து வழங்கக்கூடியது. ஸோ நகர கூட்டுறவு வங்கிகளில் வேளாண்மை கடன் அப்படின்றது வழங்கப்பட மாட்டாது. சரிங்களா? ஸோ அது நல்ல ஒரு பாயிண்ட் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நகர கூட்டுறவு வங்கிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலே அது வேளாண் சாராத கடன்களை வந்து வழங்கக்கூடியது தான். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது மத்திய கூட்டுறவு வங்கிகள் வந்து இணைப்பு சங்கங்களுக்கு வந்து கடன் வழங்கும். சரிங்களா? இணைப்பு சங்கங்கள் அப்படின்றது ஆல்ரெடி படிச்சிருக்கோம் நாம. ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த உறுப்பினர்களுக்கும் கூட கடன் வழங்கும் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகள். ஓகேங்களா? ஸோ முதல் கூட்டுறவு நகர வங்கி எந்த இடத்துல எந்த ஆண்டில் வந்து அமைக்கப்பட்டது அப்படின்னா பெரிய காஞ்சிபுரத்தில் 1904ஆம் ஆண்டு வந்து அமைக்கப்பட்டது. ஓகேங்களா? ஸோ 4321 4321 தான் ஆன்சர். இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பியில் இருக்குது. அதற்கு அடுத்தது 111வது கேள்வி. பேக்ஸ்ன்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பேக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா விவசாயம் பேக்ஸ் வந்து பயிர், நகை, நுகர்வு கடன் போன்றவற்றை வழங்கக்கூடியது. ஓகேங்களா? ஸோ நேருக்கு நேராக தான் வந்து இருக்குது. பேக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பயிர்க்கடன், நகைக்கடன், நுகர்வு கடன் போன்றவற்றை வழங்கக்கூடியது. PCARDB மேற்பார்வை மற்றும் நிதி உதவி செய்வது SCARDB. ஓகேங்களா? ஸோ PCARDBயை மேற்பார்வை மற்றும் நிதி உதவி செய்வது SCARDB வரும்.
நகர கூட்டுறவு வங்கிகள் அப்படின்றது விவசாயம் அல்லாத கடன் துறை. ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி தான் வந்து சொன்னேன், நகர கூட்டுறவு வங்கிகள் அப்படின்றது விவசாயம் அல்லாத கடன் துறையை வந்து குறிக்கக்கூடியது. விவசாயம் சாராத கடன்களை வழங்கக்கூடியது தான் நகர கூட்டுறவு வங்கிகள். தமிழ்நாடு தொழில் கூட்டுறவு வங்கி எந்த ஆண்டில் வந்து ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா 1961. ஓகேங்களா? ஸோ 1423 வரும். 1423 ஆன்சர் ஆப்ஷன் பியில் இருக்குது. அதற்கு அடுத்தது 112வது கேள்வி, நபார்டு என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. தேசிய வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி. தேசிய வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி ஆன்சர் ஆப்ஷன் பி. 113வது கேள்வி, கூட்டுறவுகளின் நண்பன், தத்துவஞானி மற்றும் வழிகாட்டி எனப்படுபவர் யார்? கூட்டுறவுகளின் நண்பன், தத்துவஞானி மற்றும் வழிகாட்டி எனப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, பதிவாளர். ஓகேங்களா? ஸோ இதுவே கூட்டுறவு சங்கங்களின், ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல சங்கங்கள் என்ற வார்த்தை வந்து நண்பன், தத்துவஞானி மற்றும் வழிகாட்டி எனப்படுபவர் யாருன்னு கேட்டாங்கன்னா அதற்கான ஆன்சர் தணிக்கையாளர் வரும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்தது 114வது கேள்வி, NCUIயின் விரிவாக்கம் என்ன? NCUIயின் விரிவாக்கம் என்ன? இந்திய தேசிய கூட்டுறவு ஒன்றியம். ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்தது 115வது கேள்வி, இந்தியாவில் விவசாய கூட்டுறவு கடன் டேஷ் அடுக்குமுறை அமைப்பை பின்பற்றுகின்றன. இந்தியாவில் விவசாய கூட்டுறவு கடன் டேஷ் அடுக்கு முறை அமைப்பினை பின்பற்றுகின்றன. ஆன்சர் ஆப்ஷன் பி, 3 அடுக்கு முறையினை பின்பற்றுகின்றன. 116வது கேள்வி, ICA என்பதன் விரிவாக்கம் என்ன? ICA என்பதன் விரிவாக்கம் பன்னாட்டு கூட்டுறவு அமைப்பு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 117வது கேள்வி, கூட்டுறவின் முதலாளி என்பவர் யார்? கூட்டுறவின் முதலாளி என்பவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, உறுப்பினர். 118வது கேள்வி, கூட்டுறவு வங்கி பணியாளர்களுக்கு எங்கு பயிற்சி வழங்கப்படுகிறது? கூட்டுறவு வங்கி பணியாளர்களுக்கு எங்கு பயிற்சி வழங்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி, மாதாவரம். அதற்கு அடுத்தது 119வது கேள்வி, இந்திய ரிசர்வ் வங்கி தொடங்கப்பட்ட ஆண்டு. இந்திய ரிசர்வ் வங்கி தொடங்கப்பட்ட ஆண்டு. ஆன்சர் ஆப்ஷன் பி, 1935. அடுத்தது 120வது கேள்வி, தணிக்கை என்பது யாருடைய சட்டபூர்வமான கடமையாகும்? தணிக்கை என்பது யாருடைய சட்டபூர்வமான கடமையாகும்? ஆன்சர் ஆப்ஷன் டி, பதிவாளர். அடுத்தது 121வது கேள்வி, வாட் இஸ் த நபார்ட் ஃபுல் ஃபார்ம்? நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சுரல் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சுரல் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்தது 122வது கேள்வி, குறுகிய கால கடன் அளவு என்பது எத்தனை மாதங்கள் வரை? ஸோ இந்த மாதிரி வரை அப்படின்னு கொடுத்து கேட்டாங்க அப்படின்னா அது மேக்ஸிமம் டைம் பீரியடை வந்து குறிக்கிறது. ஓகேங்களா? ஸோ இதுவே வரை இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா குறுகிய கால கடன் அப்படின்றது பொதுவாக 12 மாதங்கள் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இங்கே அந்த வரை, அதாவது மேக்ஸிமம் டைம் பீரியட் அப்படின்றது 18 மாதங்கள் வரை இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்துக்கோங்க. குறுகிய கால கடன் அளவு அப்படின்றது பொதுவாக சொல்லக்கூடியது 12 மாதங்கள், அதாவது 1 இயர்னு வந்து சொல்லுவோம். ஸோ மேக்ஸிமம் டைம் பீரியட் அப்படின்றது ஒரு சில குறுகிய கால கடன்களுக்கு 18 மாதங்கள் வரை அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதை தான் வந்து இங்கே கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, 18 மாதங்கள். அதற்கு அடுத்தது 123வது கேள்வி, நீண்டகால கடனுக்காக எதை உத்திரவாதமாக வைத்துக் கொள்கிறோம்? நீண்டகால கடனுக்காக எதை உத்திரவாதமாக வைத்துக் கொள்கிறோம்? ஆன்சர் ஆப்ஷன் பி, சொத்து அடமானம். அடுத்தது 124வது கேள்வி, கூட்டுறவு வங்கியியல் அமைப்பு பொதுவாக டேஷ் குணநலனை பெற்றுள்ளது. கூட்டுறவு வங்கியியல் அமைப்பு பொதுவாக பல அடுக்கு குணநலனை பெற்றுள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்தது 125வது கேள்வி, வாட் இஸ் த எக்ஸ்பான்ஷன் ஆஃப் NCUI? நேஷனல் கோஆபரேட்டிவ் யூனியன் ஆஃப் இந்தியா. நேஷனல் கோஆபரேட்டிவ் யூனியன் ஆஃப் இந்தியா. ஆன்சர் ஆப்ஷன் பி. 126வது கேள்வி,
1983ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் விதி 80 எதை பற்றி விளக்குகிறது? 1983ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் விதி 80 எதை பற்றி விளக்குகிறது அப்படின்னா தணிக்கையை பற்றி வந்து சொல்லியிருப்பாங்க, ஆடிட். ஓகேங்களா? ஆன்சர் ஆப்ஷன் சி. 127வது கேள்வி, வாட் இஸ் த எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் ஐசிஏ? ஐசிஏவோட எக்ஸ்பேன்ஷன் என்ன அப்படின்னா இன்டர்நேஷனல் கோஆபரேட்டிவ் அலைன்ஸ். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்தது 128வது கேள்வி, பன்னாட்டு கூட்டுறவு அமைப்பின் தற்போதைய தலைவர் யார்? பன்னாட்டு கூட்டுறவு அமைப்பின் தற்போதைய தலைவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஏரியல் என்ரிகே குவார்கோ. ஓகேங்களா? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஏரியல் என்ரிகே குவார்கோ. அதற்கடுத்தது 129வது கேள்வி, பன்னாட்டு கூட்டுறவு அமைப்பின் முதல் மகளிர் தலைவர் யார்? பன்னாட்டு கூட்டுறவு அமைப்பின் முதல் மகளிர் தலைவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, டேம் பாலின் கிரீன். டேம் பாலின் கிரீன். 130வது கேள்வி, வங்கிகள் முதன்முதலில் தேசியமயமாக்கப்பட்ட ஆண்டு. வங்கிகள் முதன்முதலில் எப்போது தேசியமயமாக்கப்பட்டது அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் சி, 1969. அதுக்கு அடுத்தது 131வது கேள்வி, கீழ்கண்ட எந்த வங்கி அமைப்புகளில் 3 அடுக்கு முறை வழக்கத்தில் உள்ளது? கீழ்கண்ட எந்த வங்கி அமைப்புகளில் 3 அடுக்கு முறை வழக்கத்தில் உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, கூட்டுறவு வங்கிகள். அடுத்தது 132வது கேள்வி, விவசாய காரியங்களுக்காக நீண்டகால கடன்கள் வழங்கும் வங்கி எது? விவசாய காரியங்களுக்காக நீண்டகால கடன்களை வழங்கும் வங்கி எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கூட்டுறவு ஊரக வளர்ச்சி வங்கிகள். 133வது கேள்வி, வங்கி என்ற சொல் கிரேக்க மொழியில் எந்த சொல்லிலிருந்து எடுக்கப்பட்டது? வங்கி என்ற சொல் கிரேக்க மொழியில் எந்த சொல்லிலிருந்து எடுக்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பாங்க்யூ. ஓகேங்களா? ஸோ இந்த சொல்லிலிருந்து தான் அந்த பேங்க் என்ற வார்த்தையை வந்து எடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது 134வது கேள்வி, தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டுறவு வங்கி பதிவு செய்யப்பட்ட ஆண்டு. தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டுறவு வங்கி பதிவு செய்யப்பட்ட ஆண்டு. ஆன்சர் ஆப்ஷன் டி, 1905. 135வது கேள்வி, கீழ்கண்ட எந்த சலுகை நடப்பு கணக்கு வைத்துள்ளவர்களுக்கு கிடைக்காது? கீழ்கண்ட எந்த சலுகை நடப்பு கணக்கு வைத்துள்ளவர்களுக்கு கிடைக்காது? ஆன்சர் ஆப்ஷன் டி, வட்டி. ஓகேங்களா? ஸோ இந்த வட்டி அப்படின்றது கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க, ஒன்லி சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு தான். ஓகேங்களா? அதற்கு அடுத்தது 136வது கேள்வி, கீழ்கண்டவற்றில் எந்த வங்கி கணக்கு மேல்வரை பற்று வசதியை பெற்றுள்ளது? கீழ்கண்டவற்றில் எந்த வங்கி கணக்கு மேல்வரை பற்று வசதியை பெற்றுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, நடப்பு கணக்கு, கரண்ட் அக்கௌண்ட். ஓகேங்களா? ஸோ இந்த கரண்ட் அக்கௌண்ட்டில் தான் இந்த மேல்வரை பற்று வசதி அப்படின்றது இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது 137வது கேள்வி, வங்கியில் வழங்கப்படும் வரவோலையின் டிமாண்ட் டிராஃப்டோட ஆயுட்காலம் எத்தனை மாதங்கள் வந்து கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 3 மாதங்கள். காசோலைக்கும் வந்து 3 மாதங்கள் தான். ஓகேங்களா? அடுத்தது 138வது கேள்வி, கீழ்கண்டவற்றில் எந்த வகை கடனை நகர கூட்டுறவு வங்கிகள் வழங்குவது இல்லை? கீழ்கண்டவற்றில் எந்த வகை கடனை நகர கூட்டுறவு வங்கிகள் வழங்குவது இல்லை அப்படின்னா பயிர்க்கடன் வந்து நகர கூட்டுறவு வங்கிகள் வழங்குவது கிடையாது. ஓகேங்களா? ஸோ மற்ற எல்லா கடன்களுமே நகர கூட்டுறவு வங்கிகளில் வந்து கிடைக்கும். பயிர்க்கடன் அப்படின்றது பேக்ஸில் மட்டும்தான் வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஆன்சர். அதுக்கு அடுத்தது 139வது கேள்வி, வணிக வங்கிகள் கிளைகளை துவங்கும் போது யாரிடம் அனுமதி பெற வேண்டும்? வணிக வங்கிகள் கிளைகளை துவங்கும் போது யாரிடம் அனுமதி பெற வேண்டும்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஆர்பிஐ, இந்திய ரிசர்வ் வங்கி கிட்ட அனுமதி அப்படின்றது பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கடுத்தது 140வது கேள்வி, மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி கீழ்கண்ட எந்த வங்கியில் உறுப்பினராக முடியும்? மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி கீழ்கண்ட எந்த வங்கியில் உறுப்பினராக சேர முடியும் அப்படின்னா தலைமை வங்கியில் வந்து உறுப்பினராக சேர்ந்து கொள்ள முடியும். ஓகேங்களா? ஸோ தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டுறவு வங்கி. அடுத்தது 141வது கேள்வி, கீழ்கண்ட எந்த கடனை தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் வழங்குவது இல்லை?
கீழ்கண்ட எந்த கடனை தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் வழங்குவது இல்லை? ஆன்சர் ஆப்ஷன் டி, நீண்டகால கடன்கள். ஓகேங்களா? ஸோ குறுகிய கால கடன்கள், மத்திய கால கடன்கள், நீண்ட கால கடன்கள் அப்படின்னு கடன்களை வகைப்படுத்தி வச்சிருக்காங்க. ஸோ அதில் பேக்ஸ் வந்து நீண்ட கால கடன்களை வழங்குவது கிடையாது. அதற்கு அடுத்தது 142வது கேள்வி, கூட்டுறவு வங்கியின் சொந்த நிதி என்பது எது? கூட்டுறவு வங்கியின் சொந்த நிதி என்பது பங்கு தொகையாகும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. 143வது கேள்வி, கீழ்கண்ட கடன்களில் மத்திய கால கடன் அல்லாத கடன் எது? கீழ்கண்ட கடன்களில் மத்திய கால கடன் அல்லாத கடன் எது அப்படின்னா இது வந்து நகைக்கடன், குறுகிய கால கடன்களில் ஒன்று. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்தது 144வது கேள்வி, மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகள் கீழ்கண்ட எந்த வங்கி அமைப்புக்கு கடன் வழங்குவது இல்லை? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, தன்னார்வ அமைப்புகள். ஓகேங்களா? ஸோ இந்த தன்னார்வ அமைப்புகளுக்கு சிசிபி வந்து கடன் வழங்குவது கிடையாது. மற்ற எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடன் கொடுக்கும். ஓகேங்களா? அடுத்தது 145வது கேள்வி, நகர கூட்டுறவு வங்கிகளை கட்டுப்படுத்துவது எதுன்னு கேட்டிருக்காங்க. நகர கூட்டுறவு வங்கிகளை கட்டுப்படுத்துவது இந்திய ரிசர்வ் வங்கி மற்றும் மாநில அரசு. ஆன்சர் ஆப்ஷன் சி. 146வது கேள்வி, இந்தியாவில் முதலில் தொடங்கப்பட்ட கட்டண வங்கி எது? இந்தியாவில் முதலில் தொடங்கப்பட்ட கட்டண வங்கி எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஏர்டெல். அடுத்தது 147வது கேள்வி, எப்பொழுது வங்கியில் அதிகமான நிதி, அதாவது சர்ப்ளஸ் ஃபண்ட் இருக்கும் அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, கடன்களை விட வைப்புகள் எப்பொழுது அதிகமாக இருக்குதோ அப்போதான் வங்கியில் அதிகமான நிதி, அதாவது சர்ப்ளஸ் ஃபண்ட் அப்படின்றது இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. 148வது கேள்வி, டேஷ் பெயரில் நடப்பு கணக்கு தொடங்க முடியாது. இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, படிப்பறிவு இல்லாதோர் பெயரில் அந்த கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்றது ஓப்பன் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? அடுத்தது லாஸ்ட் கொஸ்டின், ஏடிஎம் என்பதின் விரிவாக்கம் என்ன? ஏடிஎம் என்பதின் விரிவாக்கம் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின். ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின். ஓகேங்களா?